பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஆல்ரெடி லேட்டு. கேக்குது. ரைட். அப்ப அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். வெயிட், நீங்க ஏதாவது பேசிட்டு இருங்க. அப்டேட் எடுக்கல இன்னைக்கு. ரைட்டு. நம்ம மெயின் விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து வீரதேசம் மார்ச் 27 வந்துச்சு. இல்ல அப்டேட் சொல்றேன் நான் ஒரு நிமிஷம். சரி சொல்லிடுறேன். ஐயோ இருங்க, வெளியே போயிட்டு முடியும். ஏன் ப்ரோ? இன்னைக்குதான் வந்து நிசாம் ப்ரோ வந்து உடனே ரெக்வெஸ்ட் கேட்டது காட்டுறது இன்னைக்கு காட்டுது. ஜாயின் பண்ணிட்டாரு. மாலை வணக்கம், மாலை வணக்கம் நண்பர்களே. மாலை வணக்கம், மாலை வணக்கம். நைட் வணக்கம். சரி, ஓகே. இல்ல எப்பவுமே பாரதி மதியானம் வரைக்குமே காலை வணக்கம்னு சொல்லுவோம். அது மாதிரி இரவு வரைக்குமே வந்து மாலை வணக்கம் தான். 10 மணிக்கு மேல இரவு வணக்கம், காலை வணக்கம். எனக்கு புரியவே இல்ல. ஒன்னு சொல்லவா? தமிழ் தமிழ் இதுபடி டைம் 6 மணிக்கெல்லாம் டைம் முடிஞ்சிடும்ல. சன் டிவில படம் போடுறாங்க 7 மணிக்கு, நைட் 7 மணிக்கு தான் போடுவாங்க. தெரியாம சொல்லிட்டேன், இரவு வணக்கம் விடுங்க. பிரகாஷ் ஏதாவது சொல்லணுமா? இல்ல மாலை 6:30 மணிக்கு சொல்லுவாங்க தெரியுமா? 6 மணிக்கு ஒரு மாலை முடிஞ்சு 6:30 வரைக்கும் அதுதான். அல்ல ஆக்சுவல் தமிழ் சொல்லிடுறேன். பொழுதுகள் 6 பொழுது வகைப்படும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே வெளிப்பாடிலே பார்த்துருக்கோம் அந்த 6 பொழுதுகளை. அந்த அடிப்படையில் வரும். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் 6 பொழுதுகள் சொல்றேன். காலை மாலை அப்படியா? சரி, ஓகே, நான் அப்படியே சொல்லிடுறேன். சோனிக் 4 அப்டேட் சொல்லிடுறேன். சோனிக் 4 வந்து மார்ச் 19, 2027ல ரிலீஸ் ஆகுது. 2K லவ் ஸ்டோரியோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி குடும்பஸ்தன் சென்சார் ஆயிருக்கு. படம் Jan 24 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மம்முட்டி ஃபிலிம் டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் நாளைக்கு தேட்டரில் வருது. நாளைக்கு காலையில் என்னால் ஷோ பார்க்க முடியாது. நான் மேக்ஸிமம் நைட் ஷோ பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வெளியே போகிறேன், அதனால தான் கோயம்புத்தூருக்கு. அதே மாதிரி வீரதீர சூரன் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. March 27 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எம்புரான் டீசர் Jan 26க்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். 2 minutes 22 seconds சென்சார் பண்ணிட்டாங்க UA 13+. ரொம்ப வெயிட்டட் டீசர் மலையாளம் சினிமாவில் பெரிய ஸ்கேலில். ஸோ அதுக்கு வெயிட்டிங். அதே மாதிரி விகடன் வந்து விடாமுயற்சி சில ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில்ஸே வரலன்னு வந்துட்டு ஒருத்தர் புலம்பிட்டு இருந்தார். வினோத் ப்ரோ இப்போ ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆண்டனி வர்கீஸ் ஆல்சோ நோன் அஸ் பெப்பே அவர் நடிக்கிற டாவிட் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 20 seconds தான் ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி லவ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ஹாட்ஸ்டார் சீரீஸு சீக்கிரமாகவே வந்து ஸ்ட்ரீம் ஆகும். ஒரு மலையாளம் வெப் சீரிஸ். அதே மாதிரி கிஸ் கவின் நடித்த படம் அது வந்து ஷூட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. சதீஷ் சௌந்தர் டைரக்டர். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருக்கா சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வல்லான் சுந்தர்சி படம். சந்தர்சியா? சுந்தர்சி. ஓகே. இல்ல, இந்த ரீசெண்டா விஸ்வக்சன் ஒரு ஆக்டர் அவரோட லைலான ஒரு டீசர் இருந்துச்சு, அதை பாத்தீங்களா? பார்க்கலாம், பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே ப்ரோ. லேடி கெட்டப் போட்டிருக்காரு, ரெமோ படம் மாதிரி. நல்லா பண்ணாரு. ரெமோ மாதிரி. ஆமா. சரி, அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த 6 பொழுதுகள் சந்தேகத்தை கிளியர் பண்ணிடுவோம். அதாவது பொழுதுகள் 6 பொழுதுன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? வைகறை, விடியல், காலை, நண்பகல், எப்பாடு, மாலை, யாமம். இது வேல்பாரியா வரும்போதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த காலையில 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கிறது காலை. அதுதான் வந்து வைகறை, விடியல் எல்லாமே வரும். அதுல மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் இருக்கிறது பூராவே மாலை தான். அது மாலை நேரம்னா அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல வர்றதுதான் யாமம். அதுதான் இரவும். அதுதான் வந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல போறது 2 மணிக்கு மேல போறது நள்ளிரவுக்கு மேல இருக்கும். இதுதான் நம்ம 6 பொழுதுகள்ல வர்றது. அதனால ஆரம்பிச்சது சரிதான் அப்படிங்கிறது பட்டிமன்றம். சன் டிவி ஒரு பெரிய ரெஃபரன்ஸா வச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் இல்ல. சன் டிவில எப்படி வேணாலும் போடலாம், அதை வச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க அவங்க இதுல என்னங்க இருக்கு? கரெக்டுன்றாரு,
ஒத்துக்க மாட்டீங்களா அரசியல்? இல்ல இல்ல இவர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேங்க. சன் டிவில வந்து 6:30க்கு மேல இரவுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதை வச்சு நம்ம பேச வேண்டியது இல்லை அப்படின்னு அவங்களும் தப்பா சொல்லுவாங்க. அரசியல் ப்ரோ, எல்லாத்தையுமே அரசியலா பார்க்க வேணாம். அதை சொல்லுங்க. இல்லங்க இல்லங்க நிஜமா நான் சொல்றேன். இப்ப சிபிஎஸ்இ புக்ல நம்மனா நார்மலா படிச்சோம். இப்ப பசங்க எல்லாம் சிபிஎஸ்இல படிக்கிறாங்கல்ல, அந்த புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் சம்பந்தமாவே நிறைய தப்பு தப்பா போட்டிருக்காங்க. படிக்கும் போதே நமக்கு தோணும், இந்த வரியை விட்டுட்டு படிங்களா அப்படின்ற மாதிரிதான் பசங்களுக்கு சொல்றோம். இப்ப ஒரு தமிழை பத்தி பேசும்போது எல்லா மொழியை பத்தி ஒரு வரியில எழுதியிருக்காங்க சோசியல் சயின்ஸ் புக்ல. தமிழை பத்தி பேசும்போது அது வந்து சான்ஸ்கிரிட் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊமையை கொடுத்து அந்த மாதிரி ஒரு செம்மொழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது தேவையில்லை. தமிழ் ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்றது கரெக்ட் இல்ல. புக்ல எப்பவுமே கரெக்ட்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. வணக்கம் நண்பர்களே, தான் வழக்கமா ஆரம்பிப்பீங்க விஷால் ப்ரோ. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம். விஷால் இன்னைக்கு ஷோ இல்லையா? இல்ல இருக்கு நடுவில் ஒரு 3-4 நிமிஷம் கேப் ஆவேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. பாருங்க, நீங்க இந்த ஒரு ட்ரெய்லர் ஒரு டீசர் நல்லா இல்லை. நீங்க தாவீது அத பத்தி எதுவும் சொல்ல, டீசர் எப்படி இருந்துச்சுன்னா? அவர் வெளில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு ஹிந்தியில சாவான்னு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாஜிராவ் மஸ்தானி மாதிரி இருந்துச்சு. விக்கி கௌஷல், ராஷ்மிகா மந்தனா. சிவாஜி, சத்ரபதி சிவாஜியோட கதை அப்படியே இருக்காங்க. இருந்தாலு நமக்கு சின்ன வயசுல சத்ரபதி சிவாஜியோட போட்டோ அதெல்லாம் பார்த்திருப்போம்ல, அப்படியே பிடிச்சிருக்காங்க. விக்கி கௌஷல் லுக்க அப்படியே டோட்டலா மாத்தி விட்டுருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்ப்போம். ஆனா நான் இன்னைக்கு இன்ஸ்டால வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மகத ராஜா மாதிரியே ரிலீஸ் ஆகாத படங்கள்ல நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் என்ன அப்படின்ட்டு. நான் வந்துட்டு இடம் பொருள் ஏவல், சர்வர் சுந்தரம், அப்புறம் துருவ நட்சத்திரம், நரகாசுரன், அப்புறம் இன்னொரு படம் என்ன சொல்லியிருந்தானே, இது பார்ட்டி தான் மிஸ் பண்ணிட்டேன். பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டு நான் இதான் சொல்லிட்டேன். கமெண்ட்ல வந்துட்டு எல்லாம் வெங்கட் பிரபு பார்ட்டின்னு அவ்வளவு ரெஸ்பான்ஸ். அப்பதான் புரியுது, ஓகே இன்னும் அந்த படத்துக்கு ஹைப் இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டாவது படம்னு ஒரு படம், ரெண்டாவது படம். ஆமா, அப்புறம் அந்த படம் ஃபுல்லா முடியலன்னு சொன்னாங்க. ஆமா, இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, எனக்கு அப்பதான் ஞாபகம். சிப்பாயின்னு ஒரு படம் டீசர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? கௌதம் கார்த்திக் படம் சிப்பாயின்னு ஒரு படத்துல டீசர் வந்துச்சு. அப்புறம் நிறைய சில பேர் அக்னி சிறகுகள் சொல்லியிருந்தாங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங். அதே டைரக்டர் அலிபாபாவின் அற்புத விளக்கு, அற்புத கேமரான்னு நினைக்கிறேன், ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, மூடர்குடம் டைரக்டர், அதுவும் இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனா அதெல்லாம் ப்ரோ அந்த ராஜேந்திரன் 2 வந்து எடுத்துட்டாங்களா இல்ல எடுத்து முடிச்சிட்டாங்க தலைவா. நீங்க வேற சூப்பர், இப்பதான் நீங்க சொல்லிதான் தலைவா அதெல்லாம் ஞாபகமே வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் மஜா படம் தலைவா, செம பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பர் படம் தலைவா, சரியான ஹைஸ்ட் படம் தமிழ்ல இது. ஆனா பார்ட்டி வந்து வேற சில இஷ்யூஸ், ஏதோ என்ஓசி வாங்கணும் அந்த கண்ட்ரில. ஆமா, ஷூட் முடிஞ்சு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற படங்கள் என்னன்னு கேட்டிருந்தேன். அப்படி பார்ட்டில ஃபுல்லா ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல. ஆமா, ஆனா உண்மையான இஷ்யூ என்னதான், ஃபிஜி தீவுல எடுத்தாங்க தலைவா ஷூட். ஃபிஜி தீவுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரியல, பிரகாஷ் கரெக்டா கிளியர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஃபிஜி தீவுல ஷூட் பண்ணிருக்காங்க. ஃபிஜி தீவுல எல்லாம் போய் ஷூட் பண்ணா கவர்மெண்ட் கொஞ்சம் காசு நமக்கு கொடுப்பாங்களாம், அவங்க அந்த ஒரு கவர்மெண்ட். சோ அதுல வந்த மணில ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். 50% சப்சிடி ஏதோ தருவாங்க. ஆமா, அது கவர்மெண்ட் மாட்டங்காட்டி தரல, அது அப்படியே முடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோ இந்த 2016ல வீர தீர சூரன் சக்னி டைரக்டரோட ரெண்டாவது படம் வந்து அது ரிலீஸ் ஆச்சா இல்லையா? அது டிராப்டு வீர தீர. ஆனா அந்த டைரக்டர் தான் இப்ப இறந்துட்டாரு, அவர் தானே சொல்றீங்க? அவர் தான் இப்ப ஏதோ குழந்தைகள் முன்னேற்ற கழகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, போஸ்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃப்ரைடே சொல்லிட்டு இருந்தாங்க, அவர்தான் தெரியும். ஆமா, 2 நாளா வருது படம். அதே மாதிரி மோகன்தாஸ் ஒரு ட்ரைலர் விட்டாங்க, டீசர் விட்டாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா தலைவா, அதுல ஒர்க் பண்ணவங்கள்ட்ட கேட்டேன், அதுல என்னன்னா அந்த படத்துல எல்லாருமே வில்லனா தலைவா. விஷ்ணு விஷால் முதற்கொண்டு எல்லாருமே வில்லனா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் சொன்னாரு, கதையை கேள்விப்பட்டேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அது நடுவுல ஜியோ சினிமா டைரக்ட் ஓடிடில வரப்போகுதுன்னா சொன்னாங்க, ஆனா அப்படியே இதுவாயிடுச்சு தலைவா. 4 பேர் கெட்டவங்க, 5வது ரொம்ப கெட்டவன் அதானா?
சாரி, நீங்க மங்காத்தா கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. நானா தான் சொல்ல வந்தேன். இதுல எல்லாமே கெட்டதுன்னா அந்த படம் தான் ஞாபகம் வருது. அது இந்த குழந்தைகள் முன்னேற்ற காலத்துல ஹீரோவா நடிச்சது வந்து அந்த டைரக்டரோட பையன் தான். ஓ, சின்ன பையன் ஒருத்தன். ஓகே ஓகே. யோகி பாபுலாம் இருந்தாப்புல. ப்ரொடியூசர் கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். சூப்பர்ங்க. நீங்க என்ன தெரியுமா ஷோல கேம்? நீங்க தூய தமிழ்ல எல்லாரும் பேசணும், அதான் கேம். ஒண்ணுன்னா எல்லாரும் தூய தமிழ்ல பேசுறாங்க, நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அனைவரும் ஓடி விடுவார்கள், யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள். ஆமாம், அதை இங்கே பயன்படுத்தலாம் என்று யோசித்தேன். அதன் பிறகு அது சரியா வராது என்று நானே புரிந்து கொண்டேன். ஆனால் ஒருவருக்கு மட்டும் மாற்றம் செய்ய வேண்டும், பிரகாஷ் அவர்களுக்கு. அவருக்கு இது ஈஸியான சரி, ஈஸி, மிக சுலபமான வழி. ஆனால் அவர் மட்டும் முழுவதும் ஆங்கிலமாக பேச வேண்டும். ஆம். பரணியை வைத்து விளையாடினால் மிகவும் அருமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்ன ஸ்மார்ட் பரணி அவர்களே. பரணி மலையாளத்துல பேசணும். ஏங்க திடீர்னு ஜனவரி மாசம்ட்டேன். ஜனவரிக்கு தமிழ்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல, தமிழ் மாதங்கள் பேர் தானே சொல்லுவாங்க. அதுவே டக்குனு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல தலைவா. ஃபன் ஆயிடுச்சு இன்னைக்கு காலர்ஸ்ட. ஏங்க நீங்களாச்சும் பரவாயில்ல, என்கிட்ட தமிழ் மாசம் கேட்டீங்கன்னா இதுவே தெரியாது, ரொம்பவே வராது. இந்த மாசம் ஈஸியா சொல்லிடலாம். இந்த மாசம் தையன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆமா ஆமா, திடீர்னு பிளாங்க் ஆயிடும் தலைவா. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கப்ப ஒரு 2-3 மாசம் ஈஸியா சொல்லிடலாம். ஆமா இல்ல, சித்திரை, ஆமா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, தை மாசி இதெல்லாம் ஆர்டர் படி ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா எந்தெந்த மாசம் எங்கெங்க வருதுன்றதுதான் நமக்கு டவுட். ஆனா என்னன்னா இது எப்படி திருப்பதில வந்து மார்கழி ஜனவரி 15. ஓகே ஓகே. அங்கங்க அது இது நடத்துவாங்க. ஒரு திருக்குறள் சொல்லிட்டு தூய தமிழ்ல பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 காலர் கால் பண்ணி எல்லாரும் அகர முதல்ன்றாங்க. டேய், எல்லாருக்கும் தெரியும்டா, வேற ஏதாவது குரல் சொல்லுங்களா அப்படின்ற ஃபீல் ஆகி போச்சு. அன்னைக்கு ஒண்ணு யோசிச்சா, எவ்வளவோ படம் எடுக்கிறாங்க, திருவள்ளுவரை பேஸ் பண்ணி ஏன் படம் எடுக்க மாட்டாங்க நம்ம ஊர்லன்னு தெரியல. அப்புறம் நிறைய ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருப்பேன் உங்களுக்கு. திருவள்ளுவர் ஸ்டோரி தெரியுமா? அதுதான் சொல்றேன், அதுதான் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? பெரிய காமெடி. இப்ப நம்ம இல்ல, பெரிய காமெடி என்ன தெரியுமா? அது வந்துட்டு படிக்கும் போது சமாச்சரியம் ஆயிடுச்சு. திருவள்ளுவர் நம்ம ஒரு போட்டோ வச்சிருக்கோம்ல, அதுவே ஒரிஜினல் கிடையாதுதான், நம்ம கற்பனையா வரைஞ்சலாம். அந்த மனுஷன் ஒரிஜினலா எப்படி இருந்திருப்பாரு, என்ன எப்படி, ஒண்ணுமே தாடி இருந்திருக்குமா இருக்காதா, நமக்கு எதுவுமே தெரியாது அவரை பத்தி. கலைஞர் பீரியட்ல வந்து சொல்லி வரைஞ்சது அந்த. ஓ ஓகே ஓகே. சுத்தமா திருவள்ளுவர் வாசுகி கதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க கூப்பிட்டோன்னே இந்த இதை போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது போட்டு ஓடியாங்க ஏதோ சொல்லுவாங்களே, அது தான் கரெக்ட் பண்ணி சொல்லணும். ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. நீங்க ஒரு படத்தோட சீனியே வந்து ஒரு படமா எடுத்திருப்ப அன்னைக்கு ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதே மாதிரி இப்ப புஷ்பா 2ஓட ஒரு ஒட்டுமொத்த படமும் ஒரு படத்துல ஒரு சீனா வந்துச்சு. அது என்ன படம் தெரியுமா உங்களுக்கு? குசேலனா இல்ல, குசேலனா என்னங்க அது? பொண்டாட்டி போட்டோ எடுக்க சோனாவோட பொண்டாட்டி. அதுக்கு மேல யோசிக்க, நீங்க சோனா ஆங்கில யோசிக்க, நீங்க மீனா கூட வேணாம், நீங்க சோனா ஆங்கிலே யோசிக்க அந்த கதைய. சோனா புருஷன் என்னெல்லாம் பாடுபடுறாரு, பொண்டாட்டி வந்து ஒருத்தர் கூட போட்டோ எடுக்க சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு அவங்க புருஷன் என்னெல்லாம் பாடுபடுறாருங்கிறது தான் அந்த வடிவேல் காமெடி ட்ராக். அதுதான் வந்து மாவீரன் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல கரெக்ட். அஜித் குமார் ஏதோ படத்தை மட்டும் வச்சிருக்காரு, அது சொல்லுங்க. எம்ஜிஆர் ப்ரோ. எம்ஜிஆர்னா மரகத ராஜாவா? ஆமா, அது இவரோட சோனுஸ்டோட இன்ட்ரோ அதுதானே. ஓ அப்படி, ஓகே ஓகே. மீட் பண்ண போவாரு, அப்படி வருவாரு. ஆனா இவ திடீர்னு பாத்தீங்களா டிஎல்ல வாரிசுலாம் ஃபிளாப் பண்ணிட்டாங்க திடீர்னு. என்னடா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அது அந்த டாபிக் நம்ம வந்து எதுவுமே இந்த சண்டை வர மாதிரியான டாபிக் எதையுமே கொண்டு வராம நார்மலா பண்ணா என்ன இருக்கோ மெயின் விஷயம் எனக்கு வந்து வந்தது. அப்டேட்லயே வந்து முக்கியமான அப்டேட் வந்து வீரதீரஸ்வரன் அப்டேட் தான். நல்ல ரிலீஸ் டேட்டு ரம்ஜான் மாசம் வருதா, ஏப்ரல் 1 வந்து ரம்ஜானா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு மார்ச் 27. இது ஒரு சல்மான் கான் படம்.
இல்லைங்க அது வந்து ஈர்ப்பு தானே, அது மே மே மாசம் தானே. மாசம் நேர்ல ஏப்ரல் பிகினிங் சொன்னாரு இல்ல பிரதீப். இந்த டேட்டு தான் தலைவா, ரம்ஜான் டேட்டு தான். சரி எனக்கு ஒரு ஆமா. டவுட்டு, ரம்ஜான் டேட் இந்த இதா வருதா, இந்த ஈத்துங்கிறது இந்த ஈத் 2020 எந்த தேதி கரெக்டா இந்த வருஷம்? அது வந்துட்டு மார்ச் எண்டு ஏப்ரல் பிகினிங், அது அந்த பிற தெரியற நாள் தான். அது எப்ப வேணா வரலாம் உங்களுக்கு. அப்போ வந்து மார்ச் வருது 28 ப்ரோ. எது சிக்கந்தரா? ஆமா. ரைட் ஓகே. அப்ப சிக்கந்தர் வருது, வீரதேசன் வருது, முக்கியமா லூசிபர் 2 வருது அதை சொல்லுங்க. மார்ச் 27. எம்புரான் மலையாளத்துல அப்ப வந்து இந்த வீரதேசன் கொஞ்சம் டப்பா, மலையாளம் கல்ஃப் ஏரியா டப்பு. நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம் வீரதேசன், ரொம்ப எதிர்பார்க்கிற பார்ட் 2 எம்புரான், பரணி ரொம்ப எதிர்பார்க்கிற படம் சிக்கந்தர். ஓகே சூப்பர். மார்ச் 29 சொல்றாங்க. மார்ச் 29 ரம்ஜான். ஓகே அதனால மார்ச் 27 நல்ல சூப்பர் ரிலீஸ். ஒரு 3 படம் நல்ல பெரிய படம் நல்லா இருக்கும். அதுக்கு மேல வந்து கீழே அந்த தேதி மார்ச் 27 பிளான் பண்றதா ஒரு தகவல். அது என்னன்னு தெரியல. இப்ப வீரதேசன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 28 போயிடுறது பெட்டர் ப்ரோ. 10ஆம் தேதியே பெட்டர் தான் தலைவா, இட்லி கடைக்கு. இல்ல தகவல் தான், தகவல் கீழே மார்ச் 28 அல்லது அது போனா ஏப்ரல் 28, 2 வாரம் முன்னாடி அல்லது 2 வாரம் பின்னாடி கேள்விப்பட்ட தகவல். என்ன வந்து பார்ப்போம். ஏற்கனவே நம்ம டிசம்பர் மாசம் சொன்னோம், பிப்ரவரி மார்ச்ல தான் வந்து வீரதேசன் வரும்னு. கடைசியில மார்ச் வந்துருச்சு. நல்ல ரிலீஸ் டேட் தான், பார்ப்போம் அவங்க என்ன பண்றாங்க. இந்த வருஷம் தியேட்டருக்கே தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும் போலயே. மாசம் மாசம் எல்லா படமும் நல்ல படமா இருக்கு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல படம் வருதுங்க. அதுதான். பேக் டு பேக் பாத்தீங்கன்னா சரி, ஃபர்ஸ்ட் மெயின் டாபிக் வருவோம். இப்ப இன்னும் 2 நாள்ல வரப்போற படம், இந்த வாரம் வந்து ஒரு 5-6 படம் வருது. எந்த படத்தை மட்டும் நீங்க பார்க்கலாம்னு இருக்கீங்க? அதாவது எந்த படத்தையும் கண்டிப்பா பார்க்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா தேட்டர்ல ஏன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட் படங்கள். இதுல வந்து ஒரு படத்தை பார்க்கலாம்பா, அது தேட்டர்லயே ஓடிடியோ இந்த ஒரு படத்துக்கு மட்டும் நான் எதிர்பார்க்கறேன். அது ஓடிடியா இருந்தாலும் சரி, தேட்டரா இருந்தாலும் சரி. எந்த படத்தை எதிர்பார்க்கறீங்க இந்த வாரம் வர டாமினிக் படத்துல? அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். ஃபர்ஸ்ட் பாட்டில் ராதா, அப்புறம் குடும்பஸ்தன். நான் ஃபர்ஸ்ட் குடும்பஸ்தன் தான். அது மணிகண்டன் மேல இருக்கிற நம்பிக்கை. இப்ப பாட்டில் ராதா ஷோ போயிட்டு இருக்கு. சும்மா ரொம்ப தருவாயில வந்து சொல்லுவார். டோமினிக் அப்புறம் குடும்பஸ்தன் ரெண்டுமே. பாப்போம் நாளைக்கு பரணி ஏதாவது சொன்னாருன்னா அந்த டோமினிக் போயிட்டு வர வேண்டியதா. பரணி நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படின்னு போவான். காலையிலே போனேன். ஒரே நாளைக்கு போலியா? பரணியே போலையாமா? சுத்தம். ஆமா வெளியே போறேன்னால. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், இதை பேசி முடிச்சிருங்க, நான் சொல்றேன். இல்லைண்ணே, உங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப நாளைக்கு இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஒருத்தவங்க கிட்ட ஒரு கதை பிச் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், இப்போ எவ்வளோ நல்லபடியாக நடந்துச்சுன்னா பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. டைரக்டர் ஆர்ஜே விசால் போனா பார்ப்போண்ணே. இல்ல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செய்யறேன். ஏன்னா நம்ம ஸ்டேட்ல வந்து ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப நாளைக்கு வணங்கான பாட்டு எழுதிட்டேனாரு. வணங்கான அப்படின்லாம் கேட்பாரு. வணங்கான ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆளே காணாம. அவர் என்ன பாட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தேன், ஆளே காணாம. அது மாதிரி டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேட்ல நீ வேற. பார்ப்போண்ணே, எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வேண்டிக்கோங்க. சொல்லுங்க, அடுத்து யார்? வினோத் ப்ரோ சொல்லுங்க, என்ன படம் எதிர்பார்க்குறீங்க? தெலுங்கு நம்ம ஸ்டேட்டே தான் முடிச்சிடலாம் ப்ரோ. 2 weeks. ப்ரோ அடுத்த வாரம் அந்த காலேஜ் படம் வருதா பிரகாஷ் ப்ரோ? அடுத்த வாரம் மட்டும் கேட்டேன். அடுத்த வாரம் அந்த காலேஜ் படம் ஜீவா படம் 31 போட்டாங்க, வருதா? அகத்தியா எந்த அறிகுறியும் இல்லையே. அதுவா? அது வந்து என்னன்னா ஒரு அவ்வளவு பெரிய பட்ஜெட் படம், இவ்வளவு பெரிய பட்ஜெட் படம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. தவிர அந்த படம் வருதா இல்லையானே தெரியாத அளவுக்கு நீங்க ப்ரொடியூசர் யாரு மோசமா. அப்புறம் என்ன நீங்க ப்ரொமோஷன்ல இல்ல வேல்ஸ் தாங்க, இல்லைன்னு சொல்லல. வேல்ஸ் தான். அவங்கள்ட்ட இல்லாத காசு படம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பட்ஜெட் படங்கிறாங்க. ஜீவாக்கு ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி ஒரு ஒரு ஃபேண்டசி உள்ள ஒரு படம் அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் பண்ணலாம், ப்ராப்பரா வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். எதுவும் பண்ணாம ஜஸ்ட் வந்து இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் மட்டும் சும்மா ஒரு 2 படம் வருது அப்படின்னு ஒரு 2 ரிலீஸ் போட சொல்லிட்டு விட்டுறாங்க. அவங்கள வந்து இங்க எங்கேயுமே படம் வருது இல்லை, சினிமாவில் உள்ளவங்களுக்கே அந்த படம் வந்து தெரியல, மறந்து போற அளவுக்கு ஆயிடுது. என்ன பண்ண காத்திருக்காங்க தெரியல. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரியே தான் வலைபேஜ்ல சொன்னாங்க, ஜீனியா அந்த படம் வந்துட்டு டேட்டு தானே போட்டிருக்காங்க, வரும்போது தானே தெரியும் அப்படின்ட்டாங்க.
இல்ல அது வந்து ரேல்ஸ் வந்து அப்படிதான் அவங்க டேட் மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். பிரகாஷ் bro, அடுத்த பாட்டு வருதுன்னு போட்டிருக்க வெங்கட்ராமன் வருதா bro? தேர்தல் இருக்கா போட்டாரு அவரு கன்ஃபார்மா தான் இருக்கும் இல்லையா? பிரகாஷ் bro? இது கண்டிப்பா வரும். இப்ப ரிலீஸ்க்கு அப்புறம் பண்ணலான்னு ஒரு மெலடி சாங்க முன்னாடியே போடுவாங்க. ஏதாவது டைம் இருக்குல்ல, 14 நாள் இருக்கு. 14 நாளுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா விட்டா நல்லா இருக்கும். அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா விட்டா நல்லா இருக்கும். ஆந்திரா யார் ப்ரோ? அவங்க அந்த ஏர் முகேஷ் அவங்களா இல்ல மைத்திரி ஈத்திரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல பெரும்பாலும் அந்த லட்சுமி மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்பயும் சொல்ற லிஸ்ட்லாம் ஒவ்வொன்றா படிப்படியா பொறுமையா இப்பதான் லைட்டா ஆஃபீஸரா சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ சாரி, கொஞ்ச நேரம் வெளியே சொல்லுங்க. எந்த பொருள் பேசுறது சொல்லுங்க. சென்னையில இருந்து எவ்வளவு தூரம் ப்ரோ? எனக்கு டிக்கெட் போட வராங்க. சென்னையில இருந்து எவ்வளவு தூரம்? பாலக்காடுல வந்து பாத்துட்டு போங்க, இல்லைன்னா நகரிலேயே இருக்குமே. நகருக்கு தெரியல ப்ரோ. அது இங்க போட்டாங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் கிடையாது சந்தேகமா இருக்கும் bro. அந்த 2 ஸ்கிரீன் தான் பெரிய ஸ்கிரீனா சரி கிடைக்காது. எங்க வேணா ஒண்ணு பெங்களூர்ல கேரளா. வினோத் ப்ரோ, எனக்கு சொல்லுங்க. சீரியஸா வந்துட்டு நான் சொல்றேன், பாலக்காடு ஃபேன் கிளப் இருக்கும்ல, அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஏதாவது டிக்கெட்ஸ், ஏன்னா ஃபேன் ஷோ கண்டிப்பா இருக்கும் அந்த சைட்லாம், பார்டர் சைட்லாம். ஸோ அங்கே அந்த சைட்ல இருந்து அப்படி டிக்கெட் வாங்குறது கொஞ்சம் ஈஸி, மோர் தென் ஆன்லைன் புக்கிங். அப்படி சப்போஸ் 4AM ஷோ இது வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. அவங்க 4AM ஷோ இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து 4AM ஷோ இருக்குன்னு சொல்லி ஒரு போஸ்டர் விடுவாங்க. நான் என் சைட்லேருந்து கேட்டு பார்க்குறேன் 4AM ஷோ இருக்குதான்னு சொல்லி. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் ஃபேன்ஸ் கிளப்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது பாலக்காடு ஃபேன்ஸ் கிளப் இருப்பாங்க. அவங்க 7 மணி போட்டிருக்காங்க ப்ரோ. ஃபேஸ்புக்ல 7 மணி தான் போடுறாங்க. 4 மணி யாரும் போடல. 7 மணி 6 மணி தான் போடுறாங்க. 6 7. அப்படியா? அப்போ 4AM ஷோ வெயிட் பண்ணணும் கன்ஃபர்மேஷனுக்கு. அதனால தான் யோசிக்கிறேன், மோஸ்ட்லி கூட போட்டேன் 4AM ஷோ போட்டு. கோகுலம் ஆனால் 4AM ஷோ கொடுப்பாங்க, டிமாண்ட் பொறுத்து தான். ஸோ சென்னையில இருந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு தூரம் ப்ரோ டிராவல்? பஸ்ல எவ்வளவு வாங்க? பஸ்லையா? நான் கேரளால போனது இல்லை. கேரளா போனது அதனால கேட்கறேன். சென்னை டு பாலக்காடு அரௌண்ட் பாலக்காடு வந்து ஒரு 9 hours வரும். 10 hours வரும் ப்ரோ. சென்னை டு இங்க அவினாசியே 8 to 9 hours வருது. அங்க கேரளானா இன்னும் 2 hours சேர்ந்து வரும். 9 to 10 hours ப்ரோ. 9 to 10 hours எப்படி வரும்? சரி ப்ரோ, அப்ப பேசாம பெங்களூர் போயிட வேண்டியதான். பெங்களூர் தான் ஒரு 3 hours. அதான் நம்ம பார்ப்போம். ஒன்னும் நகரி இல்லை பெங்களூர். உங்களுக்கு பெங்களூர் இதெல்லாம் பாக்கங்க, ஆந்திரால நகரி எல்லாம் பாக்கங்க. இது தூரம். வினோத் நீங்க சென்னை தானே? சென்னைனா அந்த சைடு காஞ்சிபுரம் ப்ரோ. காஞ்சிபுரம். நான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்னா இங்க ஆந்திரா சைடு போகணும். இங்க ஆந்திரா போயிட்டு ரொம்ப தூரமாச்சு. இல்ல ப்ரோ, அங்க நகரில 2 தான் இருக்கான் ப்ரோ. 2 ஸ்கிரீன் தான். அது டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா பார்டர் உங்களுக்கு எனக்கு கம்மி தான். ஆனா டிக்கெட் கிடைக்கும் சந்தேகமா வரும். அதுதான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா பெங்களூர் நிறைய ஸ்கிரீன்ல போடுவாங்க. அது நகரில இருக்கிறது மொத்தம் 5 தியேட்டர்ல 2 தியேட்டர் ரேஸ் தியேட்டர், மீதிலாம் சாதம் அந்த காலத்து தியேட்டர். அதனால நீங்க நேர்ல எப்படி இருக்குன்னு பாக்கணுங்க ஒரு நாள். வாங்க காஞ்சிபுரம் வாங்க. நீங்க காஞ்சிபுரம் வாங்க. டெம்பிள்லாம் இருக்கு. வந்தீங்கன்னா வந்து பிரகாஷ்புரம் 4 தடவை கூப்பிட்டேன். அது கம்மியா இருந்து ஜாலியா இருந்துட்டு போறாரு. காஞ்சிபுரம் வர மாட்டாரு. அது பக்திமான் கூப்பிட்டு வர மாட்டாரு. ஒரு நிமிஷம். நீங்க வந்து டிசம்பர் 31 நைட் அவர் காஞ்சிபுரம் வாங்க கோயில் போலான்னு அவர் எப்படி சொல்லுவாரு? இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் வந்தார்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் வந்தாரு பாருங்க. அப்பயே கூப்பிட்டேன் நான். சரி சரி சரி. மனுஷன் ஜாலியா இருந்து போயிருக்காரு. இல்ல 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 ப்ரோ, விஷால் ப்ரோ அவரு கொஞ்சம் பக்திமான். எங்க ஊர் பக்தி ரொம்ப அதிகம். மதுரைக்கு அடுத்து பக்தி. மதுரைக்குள்ளே சொல்லலாம். அடுத்து மதுரைக்குள் பக்தி அதிகம். இங்க ஆமா ஆமா. முடிஞ்ச வாங்க ப்ரோ. எப்ப வர்ற அந்த குன்றத்தூர்லாம் அங்கதானே தலைவா வினோத்? அது பூந்தமல்லி ப்ரோ. பூந்தமல்லி ப்ரோ. நான் குன்றத்தூர்ல தான் படிச்சேன். ஆமா. இல்ல காஞ்சிபுரம் சைடு தான் ஒரு 50 கிலோமீட்டர் அவுட் இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் வல்லக்கோட்டை முருகர் கோயில். நான் மதுரை வந்துருக்கோம். மதுரை ஆன்மீக ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. ஆமா பிரகாஷ் தெரியாதா ப்ரோ? பன்னி ப்ரோ அது ரொம்ப இங்க இந்த 10 இல்ல அதுல கண்டுபிடிக்கல ப்ரோ. நானு அந்த 10 போட்டு நல்ல விடாம பேட்ல டக்குனு 1 அது பிரகாஷ் பாருங்க. சொன்னீங்க திருப்பி
ஏன் அது நியூமராலஜின்னு அது எல்லாம் ஒண்ணுதான் bro. அதுக்கு ஆன்மீகத்துல சரி ரைட் ஓகேங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நான்லாம் வந்து எப்படின்னா ஒரு 3 பிரிச்சுக்குவேன். என்னுடைய இந்தியா டூர் போறேன்னா ஒண்ணு வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக டூர் அதுவும் போவேன். அது எப்படின்னா இப்போ வந்து இமயமலைக்கு ஒரு 10 நாள் போவேன்னு வச்சுக்கோங்களேன். 2016 18 போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இமயமலை 10 நாள் போவேன். அது முழுக்க முழுக்க என்ன ஆன்மீக டூர்னா ஆன்மீக டூர் மட்டும் தான் இருக்கும். அது எந்த ஒரு விஷயமே இருக்காது. எங்கேயுமே இருக்காது. முழுக்க முழுக்க இப்போ வந்து நான் போனது வந்து ஹரித்வார், ரிஷிகேஷ், இமயமலை, அங்கே பாபாஜி கேவு, அதுக்கப்புறம் அதை தாண்டி என்னென்ன உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் இருக்கும் அங்கே காசி இதெல்லாம் போகணும்னா அது ஒரு சுற்றுப்பயணம் ஒரு 10 நாள் போகுது. அடுத்து வந்து ஊரை மட்டும் சுற்றி பார்க்கறது அப்போ நார்த் இந்தியா டூர் போகணும். அது டெல்லி இது மாதிரி இடத்துக்கு போயிட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு ஃபன் பண்ணுறோம்னா டிலேஸ் பண்ண போகும். அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக வெறும் அராத்து வேலைகள் மட்டும் பண்ணுறதுக்கே ஒரு டூர் போவேன். அது போகிறது தனி டூர். இதெல்லாம் மூணையும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அந்த சமயத்தில் நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டீங்கன்னா எப்படி வர முடியும்? அப்படிதான் மிஸ் ஆன 2 தடவையும் நம்ம ஆன்மீக பயணம் ஒன்று போனோம்னா கண்டிப்பாக அவங்க வந்துருவோம். வினோத் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இல்லப்பா நீங்க ஒண்ணு இல்ல ப்ரோ, சென்னையில இருந்து பாலக்காடு கிளம்பிடுங்க. அங்க பிரியதர்ஷினி ஸ்கிரீன் இருக்கும். பாரக்குன்னம் ஸ்டேஷன்ல பின்னாடியே வந்து பிரியதர்ஷினி ஸ்கிரீன் இருக்கு. அங்க போனீங்கன்னா இறங்கினா அங்கே ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். அழகப்புல சிவா சொல்லுவாப்புல இவர்கிட்ட வந்து ஐடியா சொல்லுவாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏற்கனவே போயிருக்கேன்னு அனுபவம் சிவா சொல்லுவாப்புல. அது மாதிரி வந்து அஜித் குமார் ஏற்கனவே வந்து விஜய் வடிவேல் டெம்ப்ளேட் இருக்கோ என்ன மனுஷன் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே கரெக்டா தியேட்டர் இருக்குது. பிரியதர்ஷினி பிரியான்னு ஒரு 2 ஸ்கிரீனோ 3 ஸ்கிரீனோ தியேட்டர்ல இருந்து இறங்கினா அது ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினா தியேட்டரு படம் பார்த்துட்டு அப்படியே இறக்குன்னா வீட்டுக்கு வந்துடலாம். எங்கேயும் போக தேவையில்லை. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பரவாயில்ல. இவ்வளவு சுலபமான வழிமுறை சொல்லி தராது வேணாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து நகரி போறாரு. கொச்சியில வைக்கிறாங்க. உள்ள பாஸ் வாங்கி கொடுக்கலாம். வாங்கிடலாம் பாரு. கண்டிப்பா வாங்கிடலாம். சொல்றேன் உண்மையை சீரியஸா சொல்றேன். வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா வாங்குறேன். அது நமக்கு லைட்டாக பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் வந்து சும்மா போய் பார்க்கலாம் தான். சரி வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு டீச்சர் லாட்ஜ் போஸ்ட் போட்டாங்கல்ல, ஜனவரி 6 தான் சொல்லியிருக்காங்க. எப்போ பாஸ் தராங்க? ஜனவரி 26 முடிஞ்சிச்சுல, அதை பாருங்க முடிஞ்சு பாருங்க. ஜனவரி 26 தானே? அப்ப இந்த வாரமா? அப்போ விடுங்க. நாளை காலைல மெசேஜ் பண்ணுங்க, பண்ணிடலாம். குடும்பஸ்தான் இப்போ ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு குடும்பஸ்தான். ஃபெப் எண்டு இல்லைன்னா மார்ச் பிகினிங்ல துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. யாரு? நம்ம சிவி ஸ்டேஷன் ஒருத்தர் வருவாரு, அவங்களுக்கு எல்லா அப்டேட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள மாதிரி அவருலாம் பயங்கரமா அப்டேட் சொல்றாரு. எல்லா அப்டேட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்ன கதைன்னு தெரியல. இல்ல சில ட்ரெண்டிங் படம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறதா வந்து திருப்பூர் பல படங்கள் இறங்கியிருக்கு. அதுல வந்து முக்கியமா வந்து அவர் ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் எடுக்க போறதுங்கிறது துருவசுந்தரம். அது வந்து துருவசுந்தரம் சர்வசுந்தரம் அவர் இன்னொரு 4 படம் சொன்னாரு. இளம்பொருளி அவர்லாம் சொன்னாரு. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து துருவ நட்சத்திரம் வந்து பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு ஒரு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மந்த் 10 அல்லது பிப்ரவரிக்குள்ள அந்த படத்துக்கு ஒரு முடிவு ரிலீஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. எல்லா படத்தையும் முடிஞ்சு அது வந்து டேட் பார்க்க முடியும். ஏன்னா மார்ச் 27 விக்ரமோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது வீரதேசன். அதனால அதுக்கு முன்னாடி ஏதாவது டேட் பார்க்கணும். பார்ப்போம். அது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. பிப்ரவரியில ரிலீஸ் ஆகுதுக்கு பார்ப்போம். எந்த டேட்ல இறக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ? அதுல பாட்டெல்லாம் நல்லா இருக்குமா? 2 பாட்டு வந்து 3 பாட்டு சூப்பரா மை நேம் இஸ் ஜான், ஒரு மெலடி சாங், அப்புறம் இன்னொரு சாங் போட்டுருந்தாங்க. ஒரு மடம் மை நேம் இஸ் ஜான், அப்புறம் இன்னொரு பாட்டு நரச்ச முடி. அதான் 3 சாங் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நல்லா ஹாரிஸ் நல்லா போட்டிருக்காருங்க. நல்லா இருந்துச்சு பாட்டு. பிரகாஷ் ப்ரோ, இது ஓவர்சீஸ் பிரீமியர் இருக்குமா விடாமுயற்சி? இல்ல தமிழ்நாடு டைம் தான் எல்லா டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இல்ல ஓவர்சீஸ் பிரீமியர் கண்டிப்பா உண்டு. 4 மணி ஷோ கன்ஃபார்மா உண்டு. ஓவர்சீஸ் அதாவது நம்ம டைம் பிரகாரம் 4 மணிக்கு யூஎஸ்ல ஷோ ஆரம்பிச்சிடும்.
புக்கிங் ஓபன் பண்ணி போயிட்டே தான் இருக்கு. ஷேர் பண்ணிருக்காங்கல்ல, பாக்கலையா? அதுதான் புக்கிங்லாம் இப்போ ஆரம்பிச்சாங்க. யூஎஸ் புக்கிங் வந்து நாளை மறுநாள் ஆரம்பிக்குது. இல்ல இப்ப நான் ஆப்பிரிக்கால இருக்கேன். சோ அதனால இன்னும் இங்க போடல. அதனால தான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அதான் உங்களுக்கு யூஎஸ் புக்கிங் நாளை மறுநாள் ஆரம்பிக்குது. ஷோ டைம் அதே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். நம்ம டைமுக்கு 4 மணிக்கு அங்கே புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. படம் ஷோ ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆக்சுவலா அது மாதிரி இருந்தா பெட்டர். ஈவினிங் நைட்டே பாத்துடலாம். அப்புறம் சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் வரப்போறது ஓகே. சத்யா படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமல் சத்யா இல்ல ராம்கோபால் வர்மா சத்யா. பை எனி சான்ஸ் நான் ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பேன் பண்ணா மிஸ் பண்ணாதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் இன் இந்தியன் சினிமா. பயங்கரமான படம். அதை பார்த்துட்டு ராம்கோபால் வர்மாவே மனமுருகி ஐயோ நான் எப்படி இருந்தேன் இப்ப இப்படி ஆயிட்டனே அப்படின்ட்டு போயிட்டு இருக்காப்புல. பிரகாஷ் ப்ரோ அந்த 4 படத்துக்கு ஒரு ஒற்றுமை சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்பேஸ்க்கு வரல. அதனால கேக்குறேன். அதை ஏங்க வாயை திறக்காம சொல்லல. சொல்றீங்க? நானும் சொல்லல, அவர் காலைல ஞாபகப்படுத்த மாட்டேன். நான் கூட ஏங்க நீங்க வேற. அது சின்ன விஷயம். நான் சொன்ன கான்ட்ரவர்சி அதனால சொல்லலாம். சொல்றேன். சொல்லுங்க என்ன கான்ட்ரவர்சி பத்தி படம் சொன்ன எனக்கே சொல்லுங்க. நான் தான் படத்தை சொன்னது. எனக்கே தெரியலன்னா நான் மாவீரன் ப்ரோ கூட செக் பண்ண இருக்கேன். அவர் எனக்கு நீ காலைல ஞாபகப்படுத்தல, நானும் மறந்துட்டேன். சொல்லிருங்க bro. ப்ரோ என்ன படம் சொல்லுங்க நான் சொல்றேன். என்ன படம் சொல்லுங்க நான் சொல்றேன். அவர் மனோஜ்குமார் ப்ரோ அன்னைக்கு ராத்திரி 10 ஆங்கிள் யோசிச்சு ரெடியா ப்ரோ. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ. என்னென்ன படம்? தேவன் மகன், சண்டைக்கோழி, வேற இன்னும் 2 இல்ல ப்ரோ, தேவன் மகன், களவாணி, சுந்தரபாண்டியன் அப்புறம் இது அஜித் படம். சுந்தரபாண்டியன் வரலாறு பாஷா இல்ல பாஷா இல்ல விட்டுருங்க. இந்த 4 படம் தேவன் மகன், சுந்தரபாண்டியன், இதுல 3க்கு ஒரு bro. film. நான் என்னென்ன யோசிச்சேன்னா, ஹீரோயின் புதுசா வந்திருப்பாங்களான்னு யோசிச்சேன். சொந்தக்காரனுக்குள்ள சண்டையான்னு பார்த்தேன். இல்ல இந்த 3க்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. தலைவா அவர் கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டாரு. அப்படி யோசிங்க. இல்ல அந்த எனக்கு மாதிரி ஏதாவது யோசிங்க. அப்ப ஹீரோயின் பத்தி ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு களவாணி மாத்திரம் புரியல. மத்த 3க்கு எனக்கு ஒற்றுமை புரியுது. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. திருப்பி என்னென்ன படம் மட்டும் சொல்லுங்க. வரலாறு, ஓகே. களவாணி, தேவர் மகன், சுந்தரபாண்டியன். வரலாறு சொல்லுங்க நீங்க வேற. இல்ல எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் நாட் ராங் இது எல்லாமே அப்பா. இல்ல அது இல்ல ஹீரோயினோட வயசு இதுல எல்லாத்துலயுமே 18 வயசு கம்மியா? ஏன்னா அப்ப நடிச்சப்ப எல்லாருக்குமே வயசு கம்மி. ஆமா ஹீரோயின்ஸ் ஆமா எல்லாருமே. ஆமா. அதுவா நான் இப்படியா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா தெரியல எனக்கு. ஏன்னா ஓவியாவும் ரொம்ப இல்ல இல்ல இந்த படம் ஒண்ணு இல்ல. படம் ஒண்ணு சொல்லுவாங்களே யாரும் அந்த யார் மகாராஜா டேரக்டர். நான் அந்த ஆங்கிள் ஒண்ணு சொல்லவே இல்லை. ஆனா இவங்களா அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் ஆளுங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் மாதிரி நிறைய அனுப்பிங்க. அதான் இல்ல. இப்பவே அமைச்சிருந்தா அப்போ விஷால் ப்ரோ ஒரு நிமிஷம் விஸ்வரூபம் வில்லன் அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி கமல் மூஞ்ச பார்த்து டக்குன்னு திருப்பி போறாரு. பிரகாஷ் ப்ரோ எனக்கு அனுப்புங்க. படத்தை சொன்னதே நான் தான். நீங்க மாவீரன் அனுப்பிக்க என்ன பண்றது? இல்ல மாவீரன் சொல்றாங்க. ஸ்பேஸ் சொல்லுவாங்க. படம் சொன்னதே நான் தாங்க. அதாங்க ஸ்பேஸ்ல மாவீரனுக்கு மெசேஜ் வந்தாலே தலைவன் சொல்லிடுவாங்க. மாவீரன் நான் சொல்றேன். இல்ல இதுமாரி ஒரு தடவை தான் நம்ம இவர் பேசிட்டு இருந்தாரு. தனஞ்சயன் பேசிட்டு இருந்தாரு. நான் ஒரு சும்மா ஒரு கொஸ்டின் கேட்க போவ அவர் மாட்டிட்டாரு இடையில. அது வலிமை டைம்ல. நான் சாதாரணமா கேட்டேன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சார் கலெக்ஷன் வலிமை பண்ணோன்னு. அவர் ஏதோ கம்மியான ஃபிகர் சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அடி என்ன அடிச்சது பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அது இருந்து ரொம்ப கொஸ்டின் கேட்கறது இல்ல. சரி ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண இதுவும் கான்ட்ரவர்சியில் ஆகி போச்சு. ஒரு கான்ட்ரவர்சி குருங்க. ஜீரோ டே அப்படின்ற ஒரு நெட்ஃபிளிக்ஸ் லிமிடெட் சீரிஸோட ட்ரெய்லர் வந்து ஓஹோ எப்படி இருக்கு? February 20 ரிலீஸ் ஆகும். ஏங்க பாருங்க அன்னைக்கு வந்துட்டு நீங்க சோனிக்கு ரிவ்யூ போட்டீங்க. எந்த ஓட்டுன்னு கேட்டேன். வந்துட்டு ஒரு வெண்ணையா கூட நான் மதிக்கல. நான் சொல்லவா விஷால் ப்ரோ, சொல்லுங்க தலைவா. இந்த டியூஸ்டே ரிலீஸ் ஆகுற மூவிஸ் எல்லாமே இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே விஓடில தான் ரிலீஸ் ஆகும். விஓடி இஸ் வீடியோ ஆன் டிமாண்ட். அது யூஎஸ்லயும் யூகேல மட்டும்தான் வந்துட்டு அது ரெண்டுக்கு அப்ளிகேபிள். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேபிள் கிடையாது. அதனால நான் சொல்லுது இல்லை. இதே ஸ்பேஸ்லயே நான் வீடியோ ஆன் டிமாண்ட் ரெண்டுன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே அப்ப நீங்க வந்துட்டு எப்படி பாத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஓகே 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 தலைவா. அப்புறம் அந்த நாஸ்ட் ஃபட்டோ நோரா ஃபட்டோ அது
ஒரு 1 hour பார்த்தேன். எனக்கு பெருசா பக்கால க்ளோஸ் பண்ணிட்டேன். போங்கடா. ஓகே. அது ஆனா நல்லா இருந்துன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஏங்க அந்த டேரக்டர் ஒரு மஜா கை தலைவா. அன்னைக்கு அதுதான் தான் அதுக்கப்புறம் நீங்க சொல்லிதான் நான் போய் பார்த்தா அந்த ஆளு தாங்க லைட் ஹவுஸ் எடுத்திருக்கான். லைட் ஹவுஸ் வந்துட்டு நீங்க சொன்னீங்க அந்த ஹாரர் ஃபிலிம்ஸ் நான் பார்த்து மிரண்டு போன ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம். ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட். பிரம்மயுகம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் மேக்கிங் கதையெல்லாம் டோட்டலா வேற. மேக்கிங் வைஸா அது ராபர்ட் பேட்டர்சன் வேற. ஐயோ 2 பேருங்க 2 பேர் லைட் ஹவுஸ்ல தங்குவாங்க தாங்க கதை. இதை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தா யோசிச்சு பாருங்க. நைட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி இருக்கும் அந்த படம். சரி விஷால் ப்ரோ நாளைக்கு டாமினிக் போறீங்களா உங்க ஏரியால? கண்டிப்பா தலைவா. என் தலைவன் படம் எப்படி நான் போவாங்க. எத்தனை மணி ஷோ? காலையிலே நான் போறேன் தலைவா. 10:30 மணி ஷோ. 10 மணிக்கு இப்ப ரிலீஸ் ஆகுதான்னு உங்க ஊர்ல? ஆமாங்க. ஆனா நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னாரு சென்னையில வந்து காலையில ஷோ இல்ல பரணி ப்ரோ, இல்ல இல்ல 10:30க்கு மேல எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க? புரியல. 10:30 உங்களுக்கு ஏர்லி டைமா? அப்ப அதை விட லேட்டா எத்தனை இல்ல மணிக்கு? இல்ல அதனால இல்ல. நிறைய ஊர்ல வந்துட்டு ஷோஸ் வந்துட்டு சாயங்காலத்துல இருந்து ஆரம்பிக்குது. 7 மணில இருந்து ஷோஸ் ஆரம்பிக்குது. இல்ல இல்ல மதுரையிலயுமே ஒரே நிமிஷம் இல்ல இல்ல நான் எதுக்குன்னு மாவீரன் ப்ரோ நான் சொல்றேன். இப்போ வந்து மத்தியானம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு இங்க ஷோ எல்லாமே வந்து சென்னையில இருக்கிறாரு. இங்க ஷோ எல்லாமே 12 மணி 1 மணி ஷோ தான் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாரு. காலையில ஷோ அலாட் பண்ணல நாங்க. ஏன்னா மேபி இது ஒரு கெஸ் தான், ஷுவரா இல்லை. ஏன்னா ஜிவிஎம் படம் ஆல்ரெடி துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ இப்போ இவர் டைரக்ட் பண்ற ஒரு படம் தமிழ்நாட்டில் எப்படி ரிலீஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன டவுட்னால அந்த கேடிஎம் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா போட்டுக்கலாம்னு இந்த காலையில ஷோ அலோவ் பண்ணலையோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இல்லைனாலும் மோஸ்ட்லி மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 11:30 11 o'clock அப்படிதான் வந்து அதர் ஸ்பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இவர் 10:30ன்னு சொன்னோடனே எனக்கு அது ரொம்ப ஏர்லியா ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் கேட்டேன் 10:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு. இல்ல இருங்க ஒரு பெரிய காமெடி. ஐநாக்ஸ் ஓபன் பண்ணிருந்தானுங்க. ஒரே நிமிஷம் தலைவா. ஐநாக்ஸ்ல 10:30 தான் ஓபன் பண்ணிருக்காங்க. 10:30 PM ஏஎம் இல்ல. அதான் ஏஎம் இல்ல பிஎம். வாயில ஒரு அசிங்கமா கட்டுப்பாவும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆயிருக்கு தலைவா. 10:30 மணி ஏஎம் பிஎம் பார்க்காம காலையிலே போய் உட்காந்துட்டு இருக்கேன். மன்மதன் ரிலீஸ்லாம் அப்படி போய் உட்காந்துட்டேன். நான் டேட் மாத்தி புக் பண்ணியிருக்கேன். இதே ஸ்பேஸ்ல சொல்லி இல்ல இல்ல நான் ஒரே புக்கிங் எந்த தப்பு பண்ணல. ஒரே ஒரு தடவை பண்ணிருக்கேன். என்ன எல்ஏ சினிமாஸ்னு ஒரு திருச்சியில அதுக்குன்னா எல்ஏ சினிமாஸ் மாறிச்சு, எல்ஏ சினிமாஸ் சோனா 2 இருக்கு. ஆனா அவங்க சோனான்னு காமிக்காம வெறும் ஜஸ்ட் எல்ஏ சினிமா தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. முதல்ல அந்த எல்ஏ சினிமாஸ் பக்கத்துல தான் வந்து சோனாங்கிறது அடுத்தது அடிஷனல் ஆட் ஆகும். ஆனா எப்பவுமே எல்லா படமும் எல்ஏ சினிமாஸ் மாறிச்சு தான் ரிலீஸ் ஆகும். அது சோனா ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த ஒரு படம் மட்டும் ஏதோ ஒரு படம் புக் பண்ணும்போது அந்த ஒரு படம் மட்டும் சோனால புக் பண்ணி போட்டான், மாரிஸ்ல போடல. அது என்ன பண்ணோம், லக்கி பாஸ்கர் ஸ்பெஷல் ப்ரீமியர் போட்டாங்கல்ல, அது முந்தா நாள் ரிலீஸ் முந்தா நாள் நான் எல்ஏ சினிமாஸ் மாரிஸ் புக் பண்ணிருக்கேன் நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஏன்னா மாரிஸ் மட்டும் தான் ஸ்பெஷல் சொல்ல போனாங்க, சோனால போட மாட்டான். மாரிஸ்ல வச்சு நானும் படம் புக்கிங்லாம் பண்ணிட்டேன். காலையில புக் பண்ணேன். நைட் ஷோ நைட் ஷோவா ஈவினிங் ஷோவா ஈவினிங் ஷோ. ஆமா ஈவினிங் ஷோ வரைக்குமே ஈவினிங் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வரைக்குமே நான் வந்து மாரிஸ் புக் பண்ணிருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் புக்குமே சொல்ல ஒரு ரிமைண்டர் மெசேஜ் ஒன்று போடுவான். இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு டைம் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 4 டைம் ஆன்லைன் ரெடி ஆயிடுச்சு போகணுன்னு அலாரம் அனுப்புவான். அதை அனுப்புவான்ல, அது ஒரு 1/2 hour முன்னாடியே 15 minutes முன்னாடி அனுப்புவான். அதை பார்த்து இவன் என்ன திடீர்னு சோனா காமிச்சேன், நம்ம எங்க சோனாலையும் போட்டிருக்கான் போல இந்த படம் அப்படின்னு உள்ள சும்மா எதாச்சும் அப்பதான் பாக்குறேன். ஏன்னா இது இந்த ஒரு மூலையில இருக்கு, அது அந்த மூலையில இருக்கு. 2 தேட்டர் 2 தேட்டர் கணக்கு. ஏன் 20 நிமிஷம் போயிடலாங்க. எங்கிட்டு போய் நாங்க எப்பவுமே வீட்டுல இருந்து பக்கத்துல நான் நடுவுல இருக்கேன். 2 தேட்டருக்கு நடுவுல நான் இருக்கேன் வீடு. நான் இங்கிருந்து போறதுல கடைசி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனா போதும் கிளம்பி இப்படி போறதான் ஐடியா பண்ணுவேன். இது மாறி கழிச்சிட்டு நான் பாட்டு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் அந்த டைம்ல பார்த்து அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துல வீடு மாத்தி அப்படியே கிளம்பி போடுவாங்க. இது மாதிரி முதல் தடவை நான் புக்கிங் பண்ணதே பார்க்காத ஒரு தடவை தான். விடாமுயற்சியில தேர்ட் சிங்கிள் எழுதிருக்காரா மோகன்ராஜ், அவர் வேற ஏதோ பாட்டு எழுதிருக்காரா? லப்பர்ல எல்லா பாட்டும் வந்து இருந்தாரு. அவர் பாட அந்த நானே ஒரு வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. யாருப்பா இந்த மோகன்ராஜ்? பேர் வந்து போட்டே வரல. ஆமா டேவிட்ல சூப்பர் பாட்டுங்க. என்ன பாட்டு. நான் அவரு மோகன்ராஜ் நானும் ரொம்ப காலமா அதை சொல்லியிருக்கேன். ஒரு ட்வீட்டே போட்டு யாருதான் அவர் எல்லா பாட்டும் இவர் பேரே வருதுன்னு யோசிச்சிருக்கேன். சின்ன சின்ன படங்கள் அவர் எழுதியிருப்பாரு, நிறைய படம்.
ஓகே ஓகே. தேர்ட் சிங்கிள் எப்போ ஒரு நெக்ஸ்ட் வீக் முக்கியமா அந்த ரிலீஸ் ஆகுமா? அந்த சாந்தோட்டன் இருக்குல்ல, சாந்தோட்டன் படம், மணிகண்டன் படம், குட் நைட்ல இருக்க எல்லா படம் பாட்டும் அவரு எழுதுனது. நாங்காலி, குட் நைட் எல்லாமே அவர் எழுதுனதுதான். ஆனா தேர்ட் சிங்கிள் எப்போ வருதுன்னு தெரியல. முக்கியமா வந்து லப்பர் பந்து கில்லாஜி இருக்கிய பாட்டு அவர் அத எழுதுனதுதான். சொல்லுங்க, அத சொல்லுங்க. அந்த அந்த பாட்டு ட்வீட் போடுறப்ப நான் ட்வீட் போட்டிருப்பேன். யாரு இந்த மோகன் ராஜுன்னு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லா பாட்டும் இவர் வர சாந்தோட்டன் மியூசிக்கே இவர் வந்துடுறாரு அப்படின்னு எழுதியிருப்பேன். ஒரு ட்வீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு அதை செக் பண்றப்ப தெரிஞ்சு என்னன்னா அந்த அனிமல் படத்துக்கு தமிழ் டப்பிங்ல அவர் தான் பாட்டு எல்லா பாட்டும் எழுதினார். ஏற்கனவே சொன்னீங்களா நீங்க இந்த பாட்டு விடாமுயற்சி ஒரு பாட்டு? ஆமா, அதான் நம்ம விடாமட்டு ஒரு பாட்டு எழுதிருக்காருன்னு சொன்னேன். நான் அவர் போன வாரம் சொன்னேன் நினைக்கிறேன். ஆமா, போலாம்னு. நீ ஒரு தீர்க்கதரிசிங்க. தீர்க்கதரிசி இன்ஃபோ அவ்வளவுதான். அது இன்ஃபோ போன வாரம் ஒரு என்ன சொன்னா மோகன் ராஜுங்கிற ஒரு பாட்டு எழுதிருக்காரு. அந்த பாட்டு எப்போ வரும்னு தெரியல. ஆஃப்டர் ரிலீஸ் வருதா ஏன்னு தெரியலன்னு இருக்கோம். இப்போ அந்த பாட்டுக்கு ரிலீஸா வந்திருக்கு அவ்வளவுதான். பேட்டா சாங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் சைடு அந்த மாதிரி. அதெல்லாம் தெரியல. ஒரு சாங் கதையோட வருதுன்னாங்க. லிரிக்ஸ் ஆஃப்டர் ரிலீஸ் வரும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பொங்கல் ரிலீஸ் இருந்துச்சு விடாமச்சு அந்த சமயத்துல. இப்பதான் படம் இன்னும் டைம் இருக்குல்ல, 14 நாள் இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த வாரத்திலேயே விட்டுறா நல்லா. அதான் ஒரு வாரம் கழிச்சு விட்டா நல்லா இருக்கும். நமக்கு அந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்க மாதிரி தெரியும், ஒரு ஃபீல் இருக்கும். இல்ல இன்ட்ரோ சாங் இல்லையா ப்ரோ? இன்ட்ரோலாம் இல்லைங்க. இன்ட்ரோ சாங் கதைக்களத்துக்கு இன்ட்ரோ சாங். அந்த கதையே வந்து ஸ்டார்டிங் நான்லாம் இந்த பாட்டு சவாரிக்கா பாட்டு வச்சு ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்தை ஒரு கெட்டி சாங்க குத்து பாட்டை வைக்க முடியாது. ஆனா ஒரு பாஸ் பீட் ட்ராக் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டே நான் எப்படி பாஸ் பீட் ட்ராக் வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப இந்த பாட்டுக்கு வச்சதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். அனிருத்தால கடைசியா அந்த படத்துக்கு வந்து சிங்கிள் மேல ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காருன்னா அனிருத் தான். அந்த பாட்டு அது மொரட்டை ஹிட்டு. அடுத்து வந்து இந்த 2 நாளைக்கு ரிலீஸ் பத்திக்கிச்சு மொரட்டு எங்கிட்ட போனாலும் எடிட் நானும் ஒரு 1000 எடிட் பார்த்துருப்பேன். அது போக கான்செப்ட் அது இதுன்னு அவர் சிங்கிள் மேனா ப்ரொமோட் பண்றாரு அனிருத். அதே மாதிரி அந்த ட்வீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது சொல்லிடணும்ல, நம்ம பேச சொல்லிட்டு மறந்துட்டேன். அந்த பாட்டு வந்து அன்னைக்கு தான் விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப சர்வசாதாரண டைட்டில் மாதிரி இருந்துச்சு. அனிருத் அந்த பாட்டுக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்து அந்த விடாமுயற்சிங்கிற டைட்டிலே ஒரு மாசான டைட்டில மாத்தி கொடுத்துருக்காரு. ஒரு மனுஷனா ஒரே ஆளா அந்த விடாமுயற்சி டைட்டிலே வேற ஒரு லுக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இப்ப விடாமுயற்சிங்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. முன்னாடியோட இப்ப ஆஃப்டர் அந்த பாட்டு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் அந்த சாங்கிறது நல்லா இருக்கு டைட்டில். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அனிருத் தான். சிங்கிள் மேனா ப்ரமோஷன் பண்றாரு. கொச்சியில ஏதாவது கான்செப்ட் இருக்கா? நீ குலாலம்பூர் மலேசியா. கேளும் நான் அது கோலாலம்பூரா? நான் கேளும் கேரளா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பைக் ரிஜிஸ்ட்ரேஷன் கார் கேளும் பார்ப்போம்ல. இவர் கெட் ரெடி அப்ப போயிருந்தாரா? ஒரு கேரளாக்கு போறாரு போல இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து கோலாலம்பூரா? நடந்துச்சு. நான் போனேன். 30,000 ரூபாய் டிக்கெட். ஃப்ரண்ட்ல ஸ்டேஜ் பக்கத்துல 30,000 ரூபாய். எவ்வளவு? ஆனா நான் காசு கொடுக்கல. 30,000 ரூபாய் போனீங்களா? ஆத்தாடி ஆத்தா மணிமேகலை தேவலாம் போல இருக்கு. 20,000 போச்சு அப்படின்னு சொல்லி அதை கவுண்ட் பண்ணி பத்தல 200 ரூபாய் கதவு. உங்க காசு டிக்கெட் 30,000 தானே? 30,000 கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி என்னென்னமோ கனெக்ட் பண்ணலாமே. ஸ்டேஜ் பாட்டு யூடியூப்ல அவ்வளவு இருக்கு, ஸ்பாட்டிஃபைல இருக்கு. வாங்கிக்கலாமே 30,000க்கு. ஏங்க என் காசு இல்லைன்னு அப்புறம் புரியலங்க எனக்கு. என் காசுல நான் போகலன்ட்டேன். அந்த 30,000 ரூபாய் அப்படி நான் நீ கவுண்ட் பண்ணி சொல்றது போன ஒரு தடுத்து நிப்பாட்டாங்கம்மா நீங்க. ஒரு ரோடு வாங்கி போட்டுருக்காங்க. நான் சொல்லவா போனவங்க அனிருத்தோட டை ஹார்ட் ஃபேன். இன்னொரு விஷயம் சொல்லவா, இப்ப அனிருத் கேஎல் போறாருல, இந்த கொச்சி கான்சர்ட்டுக்கு மலேசியால இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. நான் நேம்ஸ் யாரையும் நான் ரிவீல் பண்ணல. அவங்க 3 பேருமே அனிருத்தோட டை ஹார்ட் ஃபேன். கான்சர்ட் பார்க்கறதுக்காக மலேசியால இருந்து கொச்சி கிளம்பி வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க. அவங்க கூட சேர்த்து தான் நான் வந்து அந்த என்ஜாய் பண்ணேன் ஸ்டேஜ் பக்கத்துல. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லவா, கான்சர்ட் முடிஞ்சு அனிருத் அந்த இது ஜாக்கெட் போட்டிருப்பாருல, அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜாக்கெட். அந்த ஜாக்கெட் வந்து என் ஃப்ரெண்டு அவங்க எனக்கு டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு கொடுத்தாரு அந்த ஜாக்கெட் லாஸ்டா. இவ்வளோ இன்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்கள் மனதைரியத்தை பாராட்டி ஆலயமணி திரைப்படத்தில் வினய சரஸ்வதி சரோஜதேவி பயன்படுத்திய ஸ்டோரி தப்பா இதோ அன்பு பரிசு. டான்ஸ்லாம் ஆடிட்டு அடுத்த நாள் கால் வலிக்குது அப்படியே சுத்தமா முடியல. ஆனா 3 ஹவர்ஸ் செம்ம வைப்பு. ஒரு டல் மூமெண்ட் கூட கிடையாது. சூப்பர் வைப்புனா வைப்பு. அப்படி ஒரு வைப்பு.
என் லைஃப்ல மறக்க முடியாத டே. அதுக்கு அடுத்த நாள் அனிருத் ஏர்போர்ட்ல மீட் பண்ணலான்னு போனோம். ஆனா ஃப்ரெண்டு 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. என்னால எடுக்க முடியல. பட் நான் எப்பயாவது சென்னை வந்தேன்னா கண்டிப்பா போய் அனிருத்தோட ஃபோட்டோ எடுத்துருவேன். அது ஷூர். ப்ரோ உங்க ஆள்கிட்ட சொல்லி ஒரு மீட்டப் ஏற்பாடு பண்ண வேண்டியதானே, ஈஸியான வேலை. ஏங்க நான் சென்னை போனா தானேங்க மீட்டப்பே நடக்கும். அதான் ப்ரோ உங்க ஆள்கிட்ட சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. இதுக்காக சென்னை போகணுமான்னாங்க. பொறுமையா பாத்துக்கலாம் அவ்வளவுதான். ஆக்சுவலா பாத்தீங்களா அனிருத்துக்கு இல்ல 2020 அப்போ நான் வந்து சென்னை போயிருந்தேன். அனிருத்தை மீட் பண்ணலாம்னு நினைக்கிறப்பதான் கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிட்லாம் அதிகமா பரவிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு இப்ப முடியாதுன்ற மாதிரி முடியாதுன்னு இல்ல, இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போறவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இப்ப வேணாம் ப்ரோ, இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னாரு. அதுக்கப்புறம் நான் கேரளா கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சென்னை போல. அப்புறம் நான் இன்னைக்கு வந்து எதாச்சியா ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். எப்பவுமே வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இல்லை. இதுக்கு வந்து ஃபுல் ஷடவுன் அப்படிங்கிறதுனால ரீல்ஸ் பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு போர் அடிக்குது மொரட்டு போகிறதுனால அது ஒரு சீன் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு வெறும் சீனை மட்டும் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வைப்புள்ள சிரிச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அது என்ன படம் சீன் சொல்றேன், மற்ற என்ன படம் கண்டுபிடிங்க. விவேக் பசங்க வக்கீலா இருப்பாரு. சீன் உங்களுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது ஒரு அம்மா கேஸ் கொடுக்குற டிரைவர்ஸ் கேஸ் கொடுத்தோம். அது காரணம் இல்லை, இப்போ நம்ம காரணம் சொல்லணும். அந்த டைமிங் வந்து சின்ன அந்த ஜஸ்ட் ஒரு டைமிங் வந்து நல்லா சிரிச்சுட்டேன். யாரு எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க? ரீசெண்டாக அந்த படம் படம் பேர் கேக்குறீங்களா? அந்த சினிமா எடுப்பாங்கல்ல, அந்த படம் தான் ப்ரோ, ஃபேமிலி படம். ஆமா, ஃபேமிலி படம் ப்ரோ. அது அந்த அம்மா ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்தாங்க. விவேக் பரவாயில்லமா ஒளிவு மறைவு இல்லாம சொல்லணும் பாருல. எனக்கு எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு அது சொல்லும் போது. அவர் விவேக் படத்தை கேட்கும்போது உண்மையாவே பல விஷயங்கள். ஃபேமிலி படம்னு ஒரு படம். அதுல விவேக் படம் வக்கீலா இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு அம்மா டைவர்ஸ் கேட்டு வரும். அவர் வந்து ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்க மாம்பாரு. அம்மா சொல்லி ஒரு ரகம் என்ன சொல்லுவாங்க? திருப்பி வருது. இல்லங்க பாக்கல, நீ ஏன் தலைவா கேக்குற? இல்ல அந்த சீனை நினைச்சு சிரிச்சதை விட அது பல விஷயங்கள் ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. சிரிச்சா எனக்கு மொரட்டு சிரிப்பு கொஞ்சம் ரொம்ப நேரம். நீங்க வந்து இந்த இன்ஸ்டா ரீலாம் ரொம்ப நாள் பார்க்காம இருந்து நீங்க பார்த்ததுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியா ஏகப்பட்ட வீடியோஸ் சேர்ந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏகப்பட்ட மெமரிஸ் சேர்ந்துக்கிற மாதிரி இன்ஸ்டா ஒதுக்கலாமான்னு பாருங்க. பிரகாஷன் என் ப்ரொஃபைல் பாத்துருக்கீங்களா? ஃபாலோ பண்ணி 3 மாசம் ஆகுது. நீங்க தான் திரும்பி கூட பார்க்கலாம். என்னது உன் பேர் இன்ஸ்டால? நீ இன்ஸ்டால இருக்குன்றதே நீதானே தெரியும். நான் ஜஸ்ட் பேர்ல என் பேர்ல இருக்கேன் அவ்வளவுதான். நான் சும்மா ஒரு பேர்ல தான் இருக்கேன் அவ்வளவுதான். பேருக்கு இருக்கேன் அவ்வளவுதான். இதே பேர்ல தான் இருக்கேன். பேர் ஒரிஜினல் பேர் தானே எனக்கு. ஒரிஜினல் பேர் தான். எல்லா ஐடியும் ஒரே, பேஸ்புக்லயும் ஒரே பேர் தான், ட்விட்டர்லயும் ஒரே பேர் தான், இன்ஸ்டாலயும் ஒரே பேர் தான். ஆனா ஒரிஜினல் பேரே அதையா பேர் வைக்க போறேன். மகாதேவன் எழுதல, தப்பிச்சிட்டேன். மகாதேவன் பிரகாஷ் மகாதேவன். ஏங்க சூப்பரா இருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, கண்ணாடியை போட்டு மஜாவா. வணக்கம்ண்ணே, அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணிட்டேன் உங்களை. இவ்வளவு போட்டோ போட்டிருக்காரு, என்னமோ இன்ஸ்டால பேருக்கு இருக்கேன்றாரு. அதெல்லாம் சும்மா எப்பயாவது இன்ஸ்டா திடீர்னு கரண்ட் இல்ல அன்னைக்கு போறது. இன்ஸ்டா பக்கம் என்னைக்கெல்லாம் போட்டோ போட்டுருக்கணும் அன்னைக்கெல்லாம் மந்த்லி ஷட்டவுன் அர்த்தம். நீ சின்ன வயசு போட்டோ நினைச்சிட்டேன். இல்ல அப்ப கூட பாருங்களேன், டிபில இருக்கிற போட்டோ தான் ஃபர்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு புரியவே இல்ல. அதான் சொல்றேன். நான் வந்து அதான் மாசத்துக்கு ஒரு தடவை அந்த எப்பெல்லாம் சடல் வருதோ அப்பெல்லாம் போட்டோ போடுவேன். அதுல ஒரே ஒரு பையன் தட்டுவாங்க வாங்குவாங்க. அந்த தட்டு வாங்குற பையன் யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். என்ன கதை உங்க கதை? ரீல்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அப்படியே நிக்குது ஸ்டில்லாட்டம். சரி, அதை டாபிக் நான் மாத்திரம் ப்ரோ. இன்னைக்கு அந்த பிக் வந்ததுல ப்ரோ, அந்த அர்ஜுன் விளையாட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய லவ் போஸ்டெல்லாம் இருக்கா ப்ரோ? ரெஜினா அர்ஜுன் அதுதான் மகிழ் பேட்டி கொடுத்துருக்காரு. ரெஜினாங்கிற ஒரு கேரக்டர் அவருக்கு ஒரிஜினல் கிடையாது, மூலக்கதையில நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு ரோல் ஆரம்பிச்சிருக்கேங்கிறாரு. அதுதான். ஆனா அர்ஜுன் ரிலீஸ் பண்ணக்கூடாது ப்ரோ, அது மட்டும் தான். பேசுறீங்களா? மட்டும் தான் கேட்கா. பேசிட்டு இருக்காரு. விஷால் கேக்குதா?
கேக்குது தலைவா, இப்ப கேக்குது தலைவா நல்லா. சரி வெளியே போயிட்டு வாங்க. அதை சொல்றேன். அட பாவிங்களா, வெளில போய் கேக்குதா bro? சரி bro, கேக்குதா? நல்லா நல்லா கேக்குது தலைவா. ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க. ஓகே வினோத் ப்ரோ, ஒரே ஒரு ஆசை ப்ரோ, ஒரே ஒரு வாட்டி அஸ்கில பேசு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ அந்த அஸ்கி அந்த வாய்ஸ்ல டைம் பேசு ப்ரோ. பாஸ் சேவி பஸ் அது மாதிரி ஒரு தடவை இல்ல பேசுங்க. விஷால் bro, இங்க பாருங்க. புல்லட் என்ன சொல்லுங்க 35 வயசுன்றாரு. ப்ரோ. நானு கல்யாணம் ஆயிடுச்சு. மாவீரன் ப்ரோ, கல்யாணம் ப்ரோ, எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு நான் வயசுலாம் மறக்க மாட்டேன். பரவி ப்ரோ மாதிரி ஆம்பளை என்ன ப்ரோ. வயசு உங்களுக்கு? இவன் நான் ப்ரோ என்ன வயசு? 90 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முதுகுலயே 96 முதுகுலயே ஒரு 90 கிட்ஸ் ப்ரோ. 90 இல்ல முதுகுலயே சேர்த்து ஒரு தட்டி ஒரே குத்து. ஆமா நான் 4 8 கரெக்டா இல்ல இல்ல எவ்வளவு அழகா டேட்டோட சொல்றாங்க. வினோத் ப்ரோ உங்களை ப்ரோ. பத்தி பேசும்போது உங்களை பத்தி பேசுங்க. என்ன ஏன் வம்பாடி அடிக்கிறீங்க? ஆம்பளை என்னைக்குமே வயசு கரெக்டா சொல்லணும் ப்ரோ. நம்ம தான் பயன்படுத்துறது இருக்கு. ஆம்பளை என்னைக்குமே என்னைக்குமே சைடு இருப்பேன் நான். இல்ல ரிசர்வ் பண்ண இல்ல ப்ரோ, இப்போ சைடு இருப்பேன் நான். இல்ல இப்ப நான் பிரகாஷம் அடிக்காமையா இருக்கோம். என்னங்க நீங்க எங்க உங்க தங்கச்சி ஸ்பேஸ் கேட்டு இருக்காங்க நீங்களா? ஓகே அதுக்கே தெரியும். குழந்தை செல்வங்கள் எத்தனை? 1.5 வருஷம் தான் ஆகுதுன்றாரு. என்ன குழந்தை செல்வங்கள்? இல்ல 2 குழந்தை அன்னைக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மாதிரி வாங்க போய் ரைட் ரைட் ப்ரோ. இல்ல இல்ல வினோத் ப்ரோ ஏன் இவ்வளவு ஜாலியா இருக்காங்க? ப்ரோ என் தலைவனை பக்கத்துல வச்சுட்டு கேட்காதீங்க. வினோத் ப்ரோ தான் எனக்கு அவனை follow பண்ணி தான் நான் போனேன். என்ன தலைவா உன் கதை? அவர்தான் வினோத் ப்ரோ எனக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கிறதே சொல்றீங்களே. கட்டுல கீழே இருக்க அவன் பேர் நான் எழுதுறீங்கன்னு வினோத் ப்ரோ போனாதான் பின்னாடி நானும் போயிருக்கேன். இல்ல இல்ல வினோத் ப்ரோ நான் கேட்கவா? காணோம். சரி ஓகே சொல்ல ப்ரோ. இருக்கேன். கொஞ்சம் ஆடியோ அதிகமா இருக்கு. நீ பேசு ப்ரோ. நான் வீட்டுக்கு போறேன், பேசுறேன். நீங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்களா ப்ரோ? அப்படியே இல்ல ப்ரோ, அப்படியே இல்ல ப்ரோ. எனக்கு கால் அடிபட்டு இருக்கு. நான் ஒரு 7 மாசமா ரெஸ்ட்ல இருக்கேன் வீட்டுல. எந்த ஒர்க்கும் போல. அதனால எல்லாத்துக்கும் இது முட்டிய ஜவு கட் ஆயிடுச்சு ப்ரோ. நான் ரெஸ்ட்ல இருக்கேன். கொஞ்சம் கால் இப்போ ஓகே. இப்ப பரவாயில்ல. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு வருஷம் ஆகும். இன்னும் 2-3 மாசம் ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ. ரெஸ்ட் எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெடிக்கல் இன்சூரன்ஸ் யாருக்கும் கிடைக்காது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா ப்ரோ? இல்லையா? எடுத்துக்கோங்க. நம்ம டேடி மம்மி இருக்காங்க பேக்கப் பண்ண பிரச்சனை வரும். உங்க டேடி மம்மி எடுத்தாலும் உங்களுக்கு யாருக்கு எடுப்பா? நீங்க தான் எடுக்கணும். இல்ல ப்ரோ, காசுக்கு பிரச்சனை இல்லை சொல்றேன். பேக்கப் அவங்க இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. காசு மணிக்கு பிரச்சனை இல்லை. இல்ல சவுண்டுக்கும் பிரச்சனை இல்ல. மியூட் போட்டுருங்க, அதான் பிரச்சனை. இல்ல 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 ஆக்சுவலா நான் என்ன மீன் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு ஒரு நாள் வந்து பிரகாஷ் ப்ரோக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லா இதைப்படி. ஸோ மணி பிரச்சனை இல்லைன்ற அந்த மீன் எடுத்துக்காதீங்க. சேஃப் சைடுக்கு போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே அடுத்த டாபிக் போயிடலாம். நம்மளுக்கு ஆஃபீஸே போட்டுறாங்க. இல்ல ஏஜென்ட்டோ இல்ல இல்ல நான் வந்து சொல்லவே இல்லை. நான் சொல்றேன்னு சொல்லவே இல்லையே. அவர் என்ன சும்மா உங்களுக்கு தருன்னு அது சொன்னேன், அவ்வளவுதான். ஆக்சுவலா விஷால் ப்ரோ நான் ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். இந்த பிரின்ஸ் டைம்ல எனக்கு வந்து ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அது ரொம்ப அமௌண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுனால நான் அதை சொன்னேன். வேற எதுவும் கிடையாது. நான் ஏஜென்ட்னா கிடையாது. இல்லை நானே பரணி ப்ரோ சொன்னா நீங்க சிரிப்பீங்க. உண்மையை சொல்லிட்டா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுது சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இங்க ட்விட்டர்ல இருக்கிற பல பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற பல பேருக்கு அது எப்படி நிறைய பேருக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்ல. நீங்க சொல்றது ரைட்டு தான். இல்ல ஏற்கனவே ஒரு 30 நிமிஷம் இந்த ஸ்பேஸ சொல்லிட்டு அவரு. அதுவே வந்து ஒரு பிரைமர் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. ஆனா அது விட்டுருவோம். பிரகாஷ் ப்ரோ அப்படி சொல்லல. விஷால் ப்ரோ என்ன மீன் பண்றாருன்னா, இப்ப காசு கட்டி
நமக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா வேஸ்டா போயிடும் நம்ம மணின்ற மாதிரி அந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. எனக்குமே அந்த டவுட் இருக்கு. நம்ம அப்புறமே டிஎம்ல பேசுவோம் பாரு நீ bro. ஷோர் ஷோர் சார். ஆனா நான் ஷார்ட்டா ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் ஆனா வந்துட்டு இது இப்போ எதுக்காகன்னு சொல்லி இருந்தாலும் ஃபியூச்சர்ல எப்பயாவது ஒரு யூஸ் ஆச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாக்கெல்லாம் இருக்குது. பட் எனக்கு இல்லை. சப்போஸ் எனக்கு அது இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு 10 இயர்ஸ் கழிச்சு ஏதாவது ஒன்றுனா கூட அது சேஃப் சைடு தான். நான் இப்போ ஏன்னா இப்போ அன்னைக்கு ஒரு நாள் வந்து அதிகமாயிடுச்சு எனக்கு அமௌண்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ தேவையில்லான்னு தோணுச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் போட்டோம்னா இப்போ எமர்ஜென்சி மெடிக்கல் இது போறோம்னா அங்கே வந்து சொல்லிட்டோம்னா போதும், இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். அது கேஷ்லெஸ்ஸாக தான் நடக்கும். கேஷை கட்ட தேவையில்ல. எல்லாமே அந்த டேரெக்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீல் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். எனக்கு அந்த இன்சூரன்ஸ் சொன்னா அந்த தேங்க்யூ ஆனா எனக்கு இருக்கிறது நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் கிளைம் பண்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் ஆஃபீஸ்ல கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. கரெக்டு. அது சில ஆஃபீஸில் அப்படி இருக்கு. அதுவுமே ஓரளவு பெட்டர் தான். ஏன்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து என்ன கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் திரும்ப கிடைச்சது. இப்போ கடன் வாங்கி கொடுத்தாலும் அந்த இல்ல bro, அமௌண்ட் நானே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். 1 வீக் முன்னாடி ஃப்ரெண்டுக்கு இதாச்சு, வெளியில வந்துட்டான். ஆஃபீஸ்ல தான் இருந்துச்சு இன்சூரன்ஸ், கேஷ்லெஸ் தான். அந்த எது அப்ளை ஆகும் எது அப்ளை ஆகும்னு கொஞ்சம் இருக்கும். லாஸ்ட்ல ஒரு மனோஜ் ஃபுல்லா வராது உங்களுக்கு, கவர் ஆகும். ஃபுல்லா கவர் ஆகுதுல்ல, பாதி அந்த ஃபுல்லா வராது. ஒரு 90% இன்சூரன்ஸ்ல வந்துடும் நினைக்கிறேன். அந்த ஏதோ ஒண்ணு கவர் ஆகும், ஒண்ணு கவர் ஆகுது. அந்த ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் கவர் ஆகுமா, அந்த இன்சூரன்ஸ் மேல டிபெண்ட். அது என்னென்ன கொடுத்துருக்காங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். கரெக்ட் ப்ரோ. நம்ம அதே இல்ல bro, அப்படி இல்ல. எல்லாம் பர்டிகுலரா வந்து அந்த அந்த 6 hours இல்ல 1 day டிலே ஆகும். இல்ல இல்ல இன்சூரன்ஸ் எல்லாம் claim அவ்வளவுலாம் டிலே ஆகாது. மதியம் டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து மதியம் சொல்லிட்டாங்கன்னா கிளைம் பண்ணோம்னா ஈவினிங் தான் வந்துரும். ஒரு 6:30 வந்துரும். நைட் ஒரு 6 to 8 hours ஆகும். இல்ல எல்லாம் முடிச்சிட்டோம். இல்ல நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா நம்ம அட்மிட் ஆனிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஃபார்ம் பண்ணோம்னா அது ஈஸியா கிளைமபிள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ நம்ம எடுக்கிற அந்த பிளான் படி தான் நீங்க சொல்றது எல்லாமே கவர் ஆகும். இல்ல இப்ப ஃபுட்டு சத்தியமா கவர் ஆகாது. ஃபுட்டுல காட்டன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகாது. 95% காட்டன் அதான் இல்ல உங்களுக்கு வந்து நம்ம அட்மிட் ஆகும் போகும்போதே இன்சூரன்ஸ்னே ஒரு டெஸ்க் இருக்குமே. நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான், நல்லதுதான் உண்மையிலே. மத்த இன்சூரன்ஸ்லாம் எனக்கு தெரியல. பட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் போட்டுக்கிறது வந்து உங்களுக்கு அந்த அந்த இஷ்யூக்கு வந்து இவ்வளவு வரைக்கும் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதே ஸ்டேஜ் ஆகும் மாதிரியே இருக்கு. ஏன்னா நல்லது பேசும்போது உங்களுக்கு பூமர்ன்றீங்க. சரி, இப்ப யாரோ 10:30க்கு நான் எழுந்திரிச்சேன், மாவீரன் ஸ்பேஸ்ல இருந்தாருன்னு சொன்னீங்க. 10:30க்கு தான் நீங்க எழுந்திரிச்சீங்களா? நான் அப்பதான் அவ்வளவு கொடுத்து வச்ச லைஃபா? பண்டை காலத்து ஆபீஸ், அதனால 10:30க்கு எதிர்ப்பையா அப்பதான் என் வேலையே முடிஞ்சிடும். ப்ரோ. நான் அப்பப்போ ட்விட்டர் வந்து அப்டேட் ஏதாவது பார்த்துன்னு இருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் மாவீரன் ஸ்பீக்கிங் ஒரு லைன் காமிக்கும், ப்ளூ கலர் லைன். அப்ப இவரு இருக்காரு. டிஎம்ல பேசிட்டு இருந்தோம். நீ எப்படி நிறைய டாக்ஸிக்கான ஸ்பேஸ்க்கெல்லாம் போற, ஆனா இங்க வந்து நார்மலா பேசுற அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அது பாராட்டுற மாதிரி தான் சொன்னாரு. நான் இப்பயே சொல்லிக்கிறேன், நான் போற ஸ்பேஸ்க்குள்ள என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க. அதெல்லாம் அபியூசர் ஸ்பேஸ். நான் போய் நார்மலா ரிசர்வ் பண்ணிட்டு வந்துருவேன். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. இப்பயே சொல்லிக்கிறேன். சரி, அபியூசிவ் ஸ்பேஸ்னா இறங்கி வேற ஸ்பேஸ் போக கூடாது. ப்ரோ, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தெரிய போகுது, ஜாலியா இருக்கும். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும்னா ஓகே, நமக்கு ஏன் அது வேணாம்னு இருக்கோம்னா, நமக்கு அன்னைக்கு வந்து நானே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு பாருங்க என்னன்னா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்குள்ள ப்ரெஷர் எங்க டென்ஷன் ஆயிடுது. ஒண்ணு அது தப்பான, அதனால நமக்குள்ள போறது கிடையாது. இப்போ பாண்டிய இது சொன்னா கூட பூமர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அந்த பூமர் அங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராம்கி வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை பாத்தீங்களா? இப்போ கொஞ்சம் இப்ப சேர்ந்துருக்கேன். இல்ல அதை பாருங்க, பூமர் அங்கெல்லாம் என்னன்னு அப்படின்னு சொல்லி ராம்கி சொல்லியிருக்காரு. அது அவர் பூமர் அங்கிள் சொல்றது சுதாகர் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல ஆக்சுவலி பூமர் இஸ் வந்து ஒரு ஜெனரேஷன், ஒரு டேர்ம், அவ்வளவுதான்.
மற்றபடி அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. அது வேற மாதிரி இது பண்ணிட்டாங்க. பூமர் ஐ மீன்ஸ் என்ன ஒரு சொல்ல ஒரு 40-50 ஏஜ் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க பூமர்ஸ். பிகாஸ் அவங்க பேசுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். பரணி ப்ரோ 40 சொன்னீங்க ப்ரோ. ஆனா ₹1 பூமர் தான் அப்போ இருந்து செய்தி ஆகாது. அதனாலதான் அது இல்ல அந்த மேல ராம்கி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு காரணம் இருக்காங்க. எனக்கு செம்ம செழிப்பு. அதை பார்த்தேன். மதியம் தான் அதையும் பார்த்தேன். இந்த இன்ஸ்டா ரீல் பார்த்தேன்னு சொல்லுங்க. அதுல தேர்ந்ததுதான் இதுவும். இதையும் பாருங்க. ராம்கி தனி ஒரு காரணமே சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னன்னு பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. பரணி ப்ரோ 40 தான் சொல்லாது, 50 மார்க் சொல்லுங்க. மாதம் உங்க ஊர்ல எப்போ ப்ரோ? 6 மணியா 5 மணிக்கா? மேக்ஸிமம் 7 மணி தான் ப்ரோ மார்னிங் ஷோ. துணி வாரிசுலாம் அவ்வளவு வாய்ப்பு இல்லை இந்த பக்கம். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்க 2 படத்தையுமே. மாதம் 1 மணிக்கு ஓகே. இது சின்ன ஊர். விஷால் ப்ரோ எஃப்எம்ல பேச போயிட்டாரு போல. 9 மணிக்கு தான் ஷோ முடிச்சிடும் தலைவா. நீங்க வேற அப்படின்னா அமைதியா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, யாராவது பேசுறீங்களா? ப்ரோ யாரும் பேசல, எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. ஓகே இல்லை, நான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு போயிட்டேன். வினோத் ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அது சீரியஸாக இப்போ ரீசெண்டாக அந்த பேக் இன் ஆக்ஷன் சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதில் கூட வந்துட்டு இந்த சென்சி பிள்ளைங்களாம் வந்து கலாய்க்குங்க பூமர்னு சொல்லி. அது ஒரு டேர்மாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த ₹1 பூமர் அது கனெக்ட் பண்ணுறது அது வேற. ஏன் எல்லாம் அமைதியாக இருக்காங்க? எல்லாரும் அது இல்லாம எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம பேசுறது யாருக்குமே கேட்கலையோ? நதன் கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ ஏங்க கேக்குது ப்ரோ. கேக்குதா இல்லையாங்க? பரணி ப்ரோ இப்போ கேட்குது. கேக்குது. பரணி ப்ரோ நான் ஒன்னே கேக்குறேன். ஆ தூய தமிழ்ல சொல்லணும் சரியா? ஆ தூய தமிழ்ல நீங்க பேச. சாப்பிட்டீங்க. அப்படியா? சரி ஓகே. பாட்டிலுக்கு தூய தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பாட்டிலுக்கா? குவளை. யோ மாவீரன் இல்லையா? நமக்கு நான் தெரியும். நான் அப்படி நான் கேட்போம். என்ன நினைச்சேன்னா நீங்க சொல்றது அப்படியே தூய தமிழ்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஏங்க ஏன்னா மீனிங் யாரு தெரியாதுங்க. அப்படி இல்ல தலைவா. சரி பாட்டில விட்டுருங்க. ஸ்பீக்கருக்கு ஸ்பீக்கர் தான். ஒலிபெருக்கி. அங்க பாருங்க ஓ, யார் அந்த சொன்னது? மாதிரி வேணுமா? அந்த இங்க மாதிரி பாருங்க, ஒரு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றது அவ்வளவுதான். அதே மாதிரி பரணி கேட்டா பரணி மட்டும் சொல்லட்டும், அப்பதான் ஃபன்னா இருக்கும். எனக்கு அதெல்லாம் வராதுண்ணா. நீங்க அப்பனா ஸ்பேஸ் முடிஞ்சிடும். இல்ல சீரியஸ் அப்படி இல்ல அப்ப விசால் ப்ரோ, அப்ப யார்கிட்ட வேற யார்கிட்ட கேளுங்க. ஒவ்வொருத்தரும் யார்கிட்ட கேட்கல அவங்க மட்டும் ஆமா சொல்லணும். அதுக்கப்புறம் பொதுவாக கேளுங்க. ஆமா. இப்போ சரி ஓகே பரணி முடிச்சிருவோம். இப்போ ஐயே, மாவீரன் தயாரா? அப்பாடா நான் முடிச்சிட்டேன். சொல்லுங்க. 2 கேள்வி ஈஸியா இருந்துச்சு. செயின். சங்கிலி. சூப்பர். ஜெயில். சிறைச்சாலை. பரோட்டா.
அது ஏதோ சிட்டி ஏதோ சொல்லுவேன் ஹைபாதட்டிக்கல் கொஸ்டின். பரோட்டாக்கு தமிழ்ல ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, பரோட்டா தமிழ்லயும் பரோட்டா தான். ஓகே, சட்னி. அதுக்கும் அதானே. இல்லங்க, சட்னிக்கு ஏதோ ஒண்ணு இருக்காங்க. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியாது. சட்னிக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு. ஏன் அதான் ஒரு அர்த்தம் இல்ல, துவையல்னு சொல்லுவோம். அதான் துவையல் தான் சட்னி. ஓகேவா? வந்துட்டீங்க. தமிழ்ல வந்து துவையல் அது. அவங்க நம்ம சட்னி சொல்லி பழகிடும். சில வார்த்தைகளுக்குலாம் இது கிடையாது, மாட்டு வந்து நம்ம அப்படியே பழகிட்டோம். இட்டலி அப்படிதான் தமிழ்ல, ஆனா இட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது இங்கிலீஷ் வேர்டு அப்படியே நமக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம சில வேர்ட்ஸ் தான் சொல்லுவோம். நடு சென்ட்ரல் அப்படி வை அப்படிமா, நடுனாலும் ஒண்ணுதான் சென்டர்னாலும் ஒண்ணுதான். ஆனா சென்டருங்கிறது இங்கிலீஷ், நடுங்கிறது தமிழ். பட் நடு சென்டர் ஒரு வார்த்தையா நமக்கு உருவாக்கிடுவோம். கேட்டு வாசல் வச்சியா தம்பி அப்படிமா, கேட்டுனாலும் அதான், வாசல்னாலும் அதான். ஒரு இங்கிலீஷ் ஒரு தமிழ், ஆனா கேட்டு வாசல் வச்சியா தம்பி அப்படிமா. இதெல்லாம் நமக்கு வந்து கலோக்கியல் வேர்ட்ஸ், பேச்சு வழக்குல இருக்க மொழி. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை விட்டுருவோம். தூய தமிழ் மட்டும் அதை இதாக வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ராம்கி என்ன சொன்னாருன்னு ரெக்கார்டிங் கேட்கறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆக்சுவலி அவர் சொல்றது உண்மை. சீரியஸா சொல்ல அவர் அதுதான் நிறைய பேர். ஆனா அதைத்தாங்க சொல்றேன், அவரோட இப்படி இவ்வளவு நாள் எனக்கு ஒரு மீனிங் தெரியாது. இன்னைக்கு வந்து அவர் சொன்னது ஜென்லாம் தெரியும். அவர் ஆனா இவ்வளவு அப்டேட்டா ஜென் ஆல்பா வரைக்கும் அப்டேட்டா இருக்காரு, ஆல்பா பீட்டா வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்ன அந்த விளக்கமும் சூப்பரா இருந்துச்சு. பூமர் அங்கிள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது பூமர்னா என்னன்னு கேட்டாரா, அவர் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பையன் சொன்னானா, அது பூமர்னா என்னன்னு சொன்னாரு. பூமர் அங்கிள் எப்படின்னா, இந்த 2ஆம் உலகப் போர் நடந்தப்ப, அந்த உலகப் போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுல இருந்து அமைதி நிலவுனப்ப, டோட்டல் அமைதி. போருக்கு பின் எப்படி இருக்கும், ஒரு 2ஆம் உலக போர் முடிஞ்சிச்சு, அந்த அமைதி இருக்கு. அந்த அமைதிக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு குறிப்பிட்ட காலம் வெளியே வராம இருக்க காலகட்டத்துல திடீர்னு அந்த குழந்தைகள்லாம் திடீர்னு எல்லாம் நிறைய பெருக ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்குள்ளேயே எல்லாம் ஆம்பளைங்க இருந்தனால குழந்தைகள் பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த பூம் ஆன அந்த பீரியட் வந்து குழந்தை கிட்ஸ் பூம் ஆன பீரியட் வந்து பூமர் பீரியடு. அதை வந்து எல்லாத்தையும் அந்த பீரியட்ல உள்ளவங்க பூமர் அப்படின்னு கூப்பிட்டதாகவும், அதனாலதான் அந்த பூமர் அங்கிள் அப்படியே ஒரு டேம் உருவானதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதுதான் ராம்கி சொன்ன அந்த வேர்டு, அந்த பூமர் அங்கிள் மீனிங். எனக்கு அது உண்மைதாங்கிறது அடுத்த விஷயம்னாலும் எனக்கு ராம்கி இவ்வளவு அப்டேட்டடா சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் ஜென் இசட், ஜென் ஆல்பா, ஜென் பேட்டா அதெல்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்துச்சு. அவரே என்ன பார்த்தீங்கன்னா ஜென் அந்த பூமர் அங்கிள் பீரியட்ல இருந்து ஜென் ஆல்பா பீரியட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காரு. நம்ம ஜென் இசட் பீரியட்ல இருக்கோம், இந்த பீரியட் வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. எனக்கு அவரே லுக்கு அப்படியே தான் இருக்காரு. டை முடி வந்து அப்படியே இருக்கு, அவ்வளவு முடி இருக்கு, அப்படியே இருக்கு. ஆனா இவ்வளவு பேர் அவர் அப்டேட்டடா இருக்கிறாரு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஜென் பீட்டா அவ்வளவு முடியுது. ஜென் பீட்டா ஆமா, நம்ம உள்ள இருக்கிட்டு நம்ம ஜென் இசட். வருவோங்க ஏழை அதுக்குள்ள போறீங்க. அதனால நான் நமக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜென் பீட்டா வரைக்கும் நம்ம வேணாம். 99ல இருந்து 2009 ஜென்சி, 2009ல இருந்து 24 வரைக்கும் ஜென் ஆல்பா, 24ல இருந்து வரவங்க ஜென் பீட்டா. அதுக்கப்புறம் ஒரு 25 தான் ப்ரோ பீட்டா. ஒரு வருஷம் கம்மியா சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? 25 தான் சொன்னாங்க. அந்த டைம் பார்த்த ஒரு டேபிள் புதிய தலைமுறையில எதாவது போட்டிருந்தாங்க. அது எதுக்காக போட்டிருந்தாங்க அப்படின்னா, அது நீங்க போட்டீங்களா, அது பாக்குறப்ப பண்ணாரு. அது உண்மையில அந்த டேர்ம்ஸ் இருக்குதான், பட் என்ன பண்றது, அது ஸ்ரீதர்ஷன் கேட்டீங்களா? இப்ப மகிழ்கிட்ட பேசினாராம். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ஆகும், லாஸ்ட் 20 நிமிஷமும் மகிழோட ஓன் ஸ்கிரிப்டா, இடையில இருக்கிற படம் மட்டும்தான் பிரேக்டனோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாரு. ஆஹா, நல்லா அப்டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பிளாட் செட் பண்றதா தான் இருக்கும். அது எப்படி அப்படியே டோட்டலா டிஃபரெண்டா இருக்குமா என்ன? ஃபிளாஷ்பேக் எனக்கு தெரிஞ்சு இப்ப சொல்றத பார்த்தா ஃபிளாஷ்பேக் வரும்னு நினைக்கிறேன். லீனியரா போகும்னு நினைக்கிறேன். ஏய் விஷால் ப்ரோ, பேக்ரவுண்ட் நான் கேட்டுட்டேன். கேட்டிங்களா? எஸ் எஸ் நான் கேட்டேன். பிரகாஷ் ப்ரோ, இல்ல நீங்க ராம்கி பத்தி சொன்னீங்களா, அவரு வந்து முன்னாடி 90ஸ்லயே எந்த டெக்னாலஜி வந்தாலும் வாங்கி அப்டேட்டடா இருப்பாரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. விவேக் சொல்லியிருப்பாரு. முன்னாடி இருந்தே அவர் அப்டேட்டடா இப்போ 90ஸ்ல ஏதாச்சும் டெக்னாலஜிஸ் புதுசா வந்திருக்கும்ல, அது எது வந்தாலும் வாங்கிடுவாராம். அந்த மாதிரி எப்பவுமே அப்டேட்டடா இருப்பாரு அப்படின்னு விவேக் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அஃப்ரின் ப்ரோ, நீங்க தானே பேசுறீங்க?
ஆமா ப்ரோ. ப்ரோ நீங்க பேசுறப்போ ஒரு ஹேக்கர் வைப் வருது ப்ரோ எனக்கு. அன்னைக்கே ஹேக்கர் சொல்லணும்னு வைப்பா நினைச்சேன். ஆமா இப்ப நமக்கு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, ஹேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, ஒரு மாதிரி டெக்கோவா அந்த மாதிரி தான் பேசுறது, எப்பயுமே ரொம்ப சைலண்டா செட்டிலா. பரவாயில்ல, உண்மையுமே ஹேக்கரா இல்ல ஒரு மாதிரி டெக்கி கையா? டெவலப்பர் ப்ரோ, அவ்வளவுதான். அப்படி வாங்க வழிக்கு, அப்படி வாங்க. சார் உற்சாகமா ப்ரோ இருக்கேன். சார் ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லுங்க. சொன்னேன்ல நான் வந்து புது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போறேன்னு சொன்னேன். குதிரை வாங்க போறீங்களா? புது கிராஃபிக்ஸ் கார்டு ஓகே ஓகே வாங்கிட்டீங்களா? இந்தியன் ஏஜென்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க? எஸ் இந்தியா நகர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்குனாங்க. ஓகே. அது ஒரு சீக்வன்ஸ் ஆமா. கிளிப்பிங்கா பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஸோ விளையாண்டு ஓகே. முடிச்சுட்டு சொல்றேன். இனிமேல் ஃபுல்லா கேமிங் தான், மொரட்டு கேமிங் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். RDR 2 இன்னும் வளரணும். சொல்லுங்க அரசியல். அவர் வந்துட்டு அப்படி சொல்லல ப்ரோ. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவரா கெஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 20 நிமிஷமும் கடைசி 20 நிமிஷமும் அவரோட ஓன் ஸ்கிரிப்ட், அப்புறம் அந்த திரிஷா நெகட்டிவ் ரோலா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏங்க அதெல்லாம் இப்ப சொல்றீங்க? இல்ல, என்னங்க நீங்க? அவர் கருத்து கணிப்புல அவர் சொல்றாருன்றேன். அவர் அவனா சொல்லி இல்ல இல்ல மகிழ்ச்சி விஜய் ஏன் அப்படிலாம் சொல்றாரு? படம் முடிச்சு நான் எப்பயோ கொடுத்துட்டேன். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது டீசர் ரிலீஸ் ஆகும்போது நான் பேசினேன். படத்தை முடிச்சு நான் எப்பயோ கொடுத்துட்டேன் சார், என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னாரு. இது வந்து அவரா 20 நிமிஷம் எல்லாம் இதெல்லாம் அவரா சொல்றது, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்ட்டு. எந்த டேரக்டருங்க சொல்லுவாரு இந்த மாதிரி இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் கடைசி 20 நிமிஷம் கடைசியில கிளைமேக்ஸ் இப்படி இருக்கும் அப்படிலாம் டேரக்டர் யாராவது சொல்லுவாங்களா? லோகேஷ் ஒருக்கா சொல்லியிருந்தாருல, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இருக்கும், லாஸ்ட் 20 மினிட்ஸும் நல்லா இருக்கும்னு. ப்ரோ இந்த மகிழ் எப்போ ப்ரோ யூடியூப் வீடியோ கொடுப்பாரு? அவர் படம் தான் செம்மையா இருக்கும், கொடுப்பாரா? அததான் நானும் கேட்கலான்ட்டு இருந்தேன் பிரகாஷ்ட. ஆண்டவனுக்கு இன்டர்வியூ தானே 3 நாளா கேட்டுட்டு இருக்கேன் தலைவா. நீங்க வேற வெறும் ஆர்டிகல் இன்டர்வியூவே கொடுத்துட்டு இருக்கான் மனுஷன். என்னன்னு காலம் தெரியல. மனுஷன் வாய்ஸ் கேட்கறதா வெயிட்டிங். டைரக்டா பேசும்போது அவங்களோட நாடி துடிப்பு என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். படம் எப்படி வரும்? நாடி துடிப்பா? இல்லங்க, படம் எப்படி இல்ல அவர் சொல்ற கரெக்டுதான். என்னன்னா ஒருத்தவங்க ஆர்டிகல் நம்ம படிக்கிறப்ப நம்ம மைண்ட்ல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இதாக படிப்போம். அவங்க சொல்ற எக்ஸாக்ட் வேர்டுங்கிறது அவங்க பேசும்போது நமக்கு தெரியும். அந்த அந்த உணர்ச்சியோட சொல்லும் போது தெரியும். அது வந்து அவங்க உண்மையுமே ஹைப்ல இருக்காங்க, இல்லை டெஸ்ட் அது ஜஸ்ட் ஒரு பேட்டிக்காக சும்மா ஒப்புக்கு சொல்றாங்க அப்படிங்கிறலாம் வீடியோ பேட்டி வரும்போது தெரியும். அவர் சொல்ற வேர்டு கரெக்ட், நாடி துடிப்பு. கொடுப்பாரா ப்ரோ? இதோட விட மாட்டாரா? எனக்கு வேணாங்க, நான் ஆஃப்டர் ரிலீஸ் கொடுத்தா போதுங்க. இல்ல, நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணோம். அந்த இது கங்குவாவும் அது என்னது அஜித் சார் படம், அது என்ன படம், அதுவும் வலிமை. அது என்னது அந்த படமும் கொடுக்கும்போது வலிமை இல்ல, சிவா வந்துட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுச்சு. ஓரளவுக்கு கெஸ் பண்ணுச்சு நமக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லரா? பேசாம இருக்கலைவா இவா பேசின கான்ஃபிடன்ட்க்கு அந்த படத்துக்கு எவ்வளவு ஹைப் எடுத்து அதுதான் சந்தேகப்படுற மாதிரி பேசினாரு. அந்த படத்துக்குலாம் பரிதாபமா உட்கார்ந்து இருந்தாருங்க. அப்பயே நேரம் கெஸ் பண்ண முடிஞ்சுங்க. வார்த்தைகள்ல கான்ஃபிடன்ட் இருக்கும், ஆனா வந்து அந்த நாடி துடிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி விடுங்க. ஆனா ரொம்ப ரொம்ப பொறுமையா கிளாஸா பேசுவாருங்க மகிழ். எப்படின்னா தலைவன் வந்துட்டு காதல் கொண்டேன் செல்வராகவனோட ஒர்க் பண்ணிட்டு, காதல் கொண்டேனை முடிச்சுட்டு காக்க வந்துட்டு கௌதமோட ஜாயின் பண்ண ஒரு டேரக்டர். அப்படியே ரொம்ப இயல்பா சொல்லியிருந்தாரு. கௌதம் எடிட்டர் ஆஃபீஸ் வெளில சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கார்ல. அதுக்கு முதல் வாரம் தான் இவர் வந்துட்டு பேப்பர்ல பாக்குறாரு ஆர்டிகல்ல, மின்னலே படத்தின் இயக்குனர் அப்படின்ட்டு சின்னதா ஒரு போட்டோவை பார்த்தாராம். பார்த்த உடனே ஐயோ கௌதம் ஆச்சு அப்படின்ட்டு நான் சும்மா அவர்கிட்ட போயிட்டு ஹாய் சார், ஐ மகிழ், உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எல்லா டேரக்டருமே இன்டர்வியூலாம் வைப்பாங்க, மேக்சிமம் இன்டர்வியூலாம் வைப்பாங்க. கௌதம் என்ன சொன்னாரா, இப்ப மின்னலே படத்தை நான் ஹிந்தியில பண்றேன், 2 monthsல தமிழ் படம் ஆரம்பிக்கிறேன், ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின் மீ அப்படின்னாராம். இதே ஸ்டைல சொன்னாராம். யாருமே அப்படி எனக்கு சொன்னது இல்லை. அதுக்கப்புறம் நான் கௌதமோட போய் ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னாரு. ரியல் நேம் ஒண்ணு இருக்கு, ஆனா அதை சொல்லல. இன்டர்வியூல தான் கண்டுபிடிச்சாரு. அபிஷேக் ராஜா கேட்டிருப்பாரு, நான் அப்புறம் தனியா அவன்கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னாரு. ஏதோ ஏரோப்ளேன் சவுண்ட் கேட்டுச்சு.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, ஏர்போர்ட்ல இருக்கேன். பைக் ஸ்பீடு. பைக் ஸ்பீடா? ஏங்க பைக்லாம் இல்லைங்க, ஏங்க கேட்டுங்க. கேட்டா? சரி தலைவா, ஆ, ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆரம்பிங்க. இல்ல வெக்கேஷன் கேட்டேன். வெக்கேஷன்லாம் இல்லை தலைவா, வீட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் தலைவா வீட்டுக்கு வரேன். எப்படி விஷால் ப்ரோ தனியா இருக்கீங்க? ஏங்க அதாங்க நேற்று ஜேடினா அப்புறம் அவன்னு சிரிக்கிறீங்க எல்லாரும். இல்ல இல்ல தனிமையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தப்பு தாங்க. தனிமையை ரசிக்கிறது தப்பு இல்லைங்க. தனிமையா இல்ல ப்ரோ, இருக்கீங்கன்னு தனிமையை ரசிக்கிறது தப்பு இல்ல, தனிமையை மட்டுமே ரசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அப்படியே இருந்துட்டு இருக்கேன் ப்ரோ, ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறியா மாறிட்டு இருக்கேன். ஓவர் சோம்பேறி ஆயிட்டு இருக்கேன். இப்போ போவேன், அப்படியே விரிச்சு போட்டுனா சும்மா ஒரு மாதிரி ஃப்ரீயா படுப்போம். தூங்க 3:30 ஆயிடும். காலைல எழுப்பலாம் ஆள் கிடையாது. அலாரம் அடிச்சா எழுந்திரிப்போம், இல்லைன்னா எழுந்திரிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் ஏன் ப்ரோ சிங்கிளா நீங்க? சிங்கிளா? கல்யாணம் ஆகி 2 மாசத்துல குழந்தை பிறக்க போது சிங்கிளாமா. அப்படி எழுப்புறதுக்கு ஆள் இல்லைங்கிறீங்க? இல்ல தலைவா, ஒய்ஃப் இப்ப இல்ல தலைவா. இங்க அவங்க வந்துட்டு ஃபேமிலி வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா. அதுக்கெல்லாம் அனுப்புறீங்களா நீங்க? அந்த அளவுக்கு நல்ல மனுஷனா? நல்ல மனுஷன் இல்லைங்க, அப்படி சொல்லலாம். ஆனா தலைவா, இங்க தனியா நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கோம். தனியா பாத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் பயம். நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம், ஏதாவது என்னன்னு. அதனால உங்க அம்மாவோட இருந்தீங்கன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சுலரா வாழ்ற சுகம் இருக்கே, சத்தியமா சொல்றேன், அது நானும் ரசிச்சுட்டு இருக்கேன். அந்த விதத்துல என்ன பாராட்டலாம். அது இன்னும் ரொம்ப நாள் நிலைக்க போறது இல்ல, அதுவும் எனக்கு தெரியும். மனுஷையா ஆமா, இப்பதான் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா, மகிழ் திருமணி ஒரு வாட்டி எஸ்பி ஜனநாதனோட இயற்கை படத்தை பத்தி பேசியிருப்பாரு. அந்த இன்டர்வியூலாம், அது ஸ்பீச் இருக்கும் யூடியூப்ல, யாராவது பார்க்கணும்லாம் பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச். அதுல இருந்தா நான் மகிழ் ஃபேன் ஆனேன். நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 3 தடவை பேசிப்போம். சொல்லுங்க, சூப்பர். திடீர்னு அமைதியாயிட்டோம். சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 7 ஒரு படம் பார்த்தேன். அத சொல்லுங்க முதல்ல, எப்படி இருந்தது? ஐயோ, பயங்கரமா கிரைம் த்ரில்லர். அந்த 7 பாவங்களை பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. முத்து ப்ரோ, இங்க இதே படம் பாக்குறீங்கன்னா அப்ப நிறைய ஆளுகள் படத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க போல, முக்கியமான படங்கள். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ட்ராய் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹாலிவுட் பார்த்தேன், கில் பில் பார்த்தேன். இப்போ 7 பார்த்து முடிச்சேன். சரி, ஓகே. நீங்க ட்ராய் பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம் ப்ரோ. சூப்பர். 7 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? கிளைமேக்ஸ் எனக்கு என்னடா இது, எதுக்குடா அவன் வைஃப் என்னடா பண்ணா, அவ தலையை கட் பண்ணி கொண்டு வந்து பாக்ஸ்ல போட்டு போது காக்க. அதுக்கப்புறம் இந்த கொலை பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்ட் தான். விக்ரம் வேதாந்த் இருந்துச்சா? எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. என்னன்னா, அந்த படம் அவ்வளவு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ். அந்த படம் டேவிட் ஃபின்ச்சர் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த கதையை எடுத்துட்டு போயிட்டு எவனுமே ஒத்துக்கலையா, இது இந்த மாதிரி ட்ராஜடி எண்டிங்கா இருக்கு, யாரு பண்ணுவா அப்படின்ட்டு ஏகப்பட்ட இது. அந்த படத்தை அப்புறம் வந்துட்டு இல்ல நான் பண்ணியே தீர்வேன்ட்டு அவர் பண்ணாரு. இது என்ன ஹைலைட்னா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு படத்தோட ஓப்பனிங்ல என்ன பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட டைட்டில் கார்டு வரப்ப அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, அது எல்லாமே ஒரிஜினல் ஃபைல்ஸ். ஓப்பனிங்ல டைட்டில் போடுறப்ப அதுக்காகவே பிரத்யேகமா அவங்களை கூப்பிட்டு வந்து பண்ணாரு. ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்ப எடுத்த மாதிரி இருக்கும் படம், அவ்வளவு கிளியர். அப்படி இருக்கும் மேக்கிங்லாம். நடத்தி விட்டுருப்பாங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ்லயும், பிராட் பிட், மார்கன் ஃப்ரீமன். ஆமா, சொல்றேன். சொல்லுங்க. தமிழ் டப்பிங்ல இருக்கு அது. ஏகே கேரக்டர் எடுத்து தமிழ்ல படித்தா பயங்கரமா இருக்கும். அந்த படம் எனக்கு பார்த்தப்ப தோணுச்சு. இந்த கொலாட்ரல் ஒரு படம், ஜேமி ஃபாக்ஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த டாம் க்ரூஸ் கேரக்டர்ல ஏகே பண்ணியிருந்தா ஆரம்ப மாதிரி ஒரு வைப் அந்த படம். ஒன் நைட்ல நடக்கிற கதை தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க, தரமான படம். டாம் க்ரூஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்காத லுக்ல இருப்பாரு. செம்ம கிளாஸ். என்ன படம் ப்ரோ? கொலாட்ரல்.
த கொலாபரேஷன். மாவீரன் ப்ரோ, இந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் ஒன்னு டவுன்லோட் போட்டிருக்கேன். நல்லா இருக்குமா? டேவிட் ஃபின்ச்சரோட ஒன் ஆஃப் த அதுவும் நல்லா பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் தலைவா. இந்த படம் வந்துட்டு இந்தியாவிலாம் கதை கொஞ்சம் லைட்டா டிராவல் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப நீங்க 7 பாத்தீங்கன்னா புல்லட் பைக் அப்படி வாங்க. இப்ப 7 பாத்தீங்கன்னா முத்து 7 டைரக்டர் தான் இந்த படம் எடுத்திருக்காரு. சம்பந்தமே இருக்காது, ஒரு ஒரு துளி சம்பந்தம் கூட இருக்காது. ஒரே ஒரு சம்பந்தம், அதுலயும் பிராட் பிட், இதுலயும் பிராட் பிட், வேற சம்பந்தமே இருக்காது. இது கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் ஒரு கிரேட்டஸ்ட் நாவல், அதுல இருந்து அவரு பண்ணாரு. ரொம்ப பயங்கரமான டைரக்டர் தலைவா அவரு. அவரோட படம் நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கான் கேர்ள்னு ஒன்று இருக்கு, அதை பாருங்க. அந்த ட்விஸ்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய பேருக்கு சவாலே விடுவேன். இதே டேரக்டர் தான் ஃபைட் கிளப் எடுத்தாரு. ஃபைட் கிளப் யார்ட்டையுமே அதை பத்தி மாவீரன் மாதிரி ஆட்கள்கிட்ட சுத்தமா பேசாம, யார்ட்டையுமே பேசக்கூடாது, பேசாம போய் இந்த படத்தை பார்க்கணும். ஆமா, எண்டிங் ட்விஸ்ட் எல்லாம் ஆமா, டாம் க்ரூஸ், ஜேமி ஃபாக்ஸ் கேப் டிரைவரா இருப்பாரு. இவரு ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகே அதை பாத்துருக்கோம். விட இன்னைக்கு வேற ஒரு இது தெரியாதனமா ஒரு டெலிகிராம் ஃபாலோ பேஜ்ல இந்த இர்ரெவர்சிபிள் சொல்லிட்டு ஒரு மூவி பாத்துறீங்களா? மோனிகா பெலூசி பிக்சர் இருந்துச்சு. சரி ஓகே என்னன்னு பாக்கலாம்னு டவுன்லோட் பண்ணா எப்பா என்னன்னு பார்க்கலாம். ஆனா பாவம் படமா முக்கியம். அந்த படத்துல அது நானு இதுக்கப்புறம் நீங்க டெலிகிராம்ல பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க, அதான் பிரச்சனை இல்லை. கேஸ்பர்னோன்ற ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த பக்கமே போயிடாதீங்க, தலை வச்சு கூட படுக்காதீங்க. கேஸ்பர்னோ இர்ரிவர்சிபிள் எனக்கு வாமிட்டே வந்துருச்சு, அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி எடுத்திருப்பான் அந்த ஆளு, மனுஷனே கிடையாது. ஏன்னா அது ஸ்கிரீன் பிளேவாவே, அது படத்தோட பேர் தான் ஸ்கிரீன் பிளே. இர்ரிவர்சிபிள் ரிவர்ஸ் ஸ்கிரீன் பிளேங்க அது. இன்னொன்னு வந்துட்டு அந்த ஆட்டாந்தோடைய ஆக்டிவிட்டா எப்படி இருக்கும், அப்படியே இந்த கீழே அந்த மாதிரி தலை சுத்த மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பயங்கர இம்பாக்ட். அதெல்லாம் பார்க்கல. சொல்லுங்க, மெலினா மாதிரி படம் நடிச்சு போயிட்டாங்க. கண்டிப்பா மோனிகா பெலூசி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட இல்ல ரீசெண்டான ஃபர்ஸ்ட்ல தெரியும். இல்ல அது படம் வந்ததெல்லாம் தேவையில்லை. இவரு இப்ப பார்த்ததா, இவர் நேற்று பார்த்தா நேற்று வரை அவர் மெலினா பெலூசி ஃபேன், அவர் மோனிகா பெலூசி ஃபேன் ஆயிருப்பாரு. நமக்கு என்ன அதெல்லாம் நம்ம ப்ரௌனன்ஸ் பண்றதா நமக்கு தேவையே இல்லை. அந்த பையன் இன்னொரு படம் நடிச்சிருப்பான் தெரியுமா, டோட்டலா அந்த அரப் கண்ட்ரிஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கும்ல, பேப்லா. சரியா, அந்த பையனோட ஃபில்மோகிராஃபில செக் பண்ணி பார்க்கறேன். ஓகே பாருங்க, சொல்லுங்க முத்து. நீங்க வந்து கூட வந்து ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. மகேஷ் ஏதோ பேசணும்னாரு, சொல்லுங்க ப்ரோ. சொல்லிருக்காங்களே அது வரைக்கும் லைட்டா இருக்கு ப்ரோ, ரொம்ப லோவா கேக்குது மகேஷ் ப்ரோ. அப்படியா? சரி, சொல்லுங்க. யாரும் குறுக்க பேசுறேன்னா தெளிவா கேக்குது. புரியல. அந்த கேம் இருக்குல, கேம் பாத்துருக்கீங்களா? ஆமா எண்டிங் ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும். ஆமா, அது கூட சில பேர் ஓரளவு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த படம் அவ்வளவு ஆமா கேமும் ப்ரோ. டேவிட் ஃபின்ச்சர் ஃபிலிமோகிராஃபிலே அவர் இப்ப பண்ண படம் தான் மொக்க. கில்லர்னு ஒண்ணு பண்ணாரு, அது மட்டும் தான் அவர் கெரியர்ல ரொம்ப ஃபிளாட்டா இருந்துச்சு, எதுவுமே இல்ல அந்த படத்துல. மத்தபடி நீங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன், அப்புறம் கேர்ள் வித் டிராகன் டாட்டூ, கான் கேர்ள், ஃபைட் கிளப், 7, அதை விட மொரட்டு சம்பவம் இன்னொன்னு தமிழ் டப்பிங்லயே இருக்கு, பேனிக் ரூம். இதுக்கு முன்னாடி வெஸ்ட்ல சொல்லிட்டு அதை கண்டிப்பா பாருங்க. நல்லது. இப்ப டிசி ஃபேன்ஸ் யாராவது ஹோம் இன்வேஷன் த்ரில்லர்ல கலெக்டர் சீரிஸ் பாத்தீங்களா? கலெக்டர் கொடூரமான படம். பரணி ப்ரோக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பரணிக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். அது வச்சு பரணிக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். வேணாம். இல்ல, நீங்க டேவிட் போஸ்டரே கொடூரமா இருக்கும்.
இதுல ஒரு மர்டர் பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஒருத்தன் எலும்பு கூடு மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க. ஆமா அவனுக்கு உயிர் அவன் வேற அப்படி இருக்கும். எண்ணத்தை வச்சு கொண்டிருப்பாங்க. ஆமா, பக்கத்துல மிரண்டுருவாடி எல்லாரும். ஆமா அது எப்படி அப்படி ஆக்கி விடுவான்? எதை ஒண்ணு யூஸ் பண்ணி தலைவா அவன் பண்ணுவான்? அப்படி சங்கர் சார் இங்க வேற மாதிரி அடாப்ட் பண்ணிருப்பாரு. நம்ம ஊர் லிட்டரேச்சருக்கு ஏத்த மாதிரி கருட புராணம் மாத்திருப்பாரு. அங்க வந்து அவங்க ஊர் சின்ஸ் 7 சின்ஸை வச்சு அந்த கொலை நடக்கும். அதுல வந்துட்டு ஆமா, அது பைபிள் பேஸ் பண்ணி. ஆமா அதை பேஸ் பண்ணி நடக்கும். நீங்க அந்த இவனை சொல்றீங்க, ஒரு குண்டனை அடிச்சு படுக்க போட்டிருப்பாங்க தெரியுமா டேபிள்ல, குண்டா ஒருத்தன் இருப்பான். சாப்பிட விட்டே ஆமா வச்சிருப்பாங்க. ஆமா அது வந்துட்டு இந்த எனக்கு first- குடலை ஆ, அவனோட குடலை கேரி பேக்ல. ஆமா ஐயோ, இங்க சில பேர் டேவிட் ஃபின்ச்சர் யாருன்னு தெரியுமா, டிசி ஃபேன்ஸ் கண்டிப்பா இருப்பீங்க. இப்ப லாஸ்டா ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேன் படம் வந்துச்சுல்ல, அந்த படம் நீங்க விஷுவல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சோ டேவிட் ஃபின்ச்சர் படம் அப்படிதான் இருக்கும். அந்த டேரக்டர் சொல்லிட்டே எடுத்தாரு, டேவிட் ஃபின்ச்சர் பேட்மேன் படம் எப்படி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போறேன்ட்டு. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதிரி இன்னொன்னு, அவருடைய வேர்ல்ட்ல வந்துட்டு எல்லாருமே கிரேவா இருப்பாங்க, ரொம்ப நெகட்டிவா இருப்பாங்க. ஒரு ஹோப்பே கொடுக்காது அவர் படம் ஒரு ஹோப்பே கொடுக்காது. ஓகே வாழ்க்கை நல்லா இருக்கு வாழ்ந்துடலாம் அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ரியாலிட்டியா செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இப்படிதான் இருக்கும். அனில் பாலாபுரம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லலாம். அது இன்னும் பாலா படத்தை விட இன்னும் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஃபைட் கிளப்ல வந்துட்டு பிராட் பிட் பேசுற டயலாக்லாம் ஆச்சரியம் தான், அப்படி இருக்கும். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான டேரக்டர், பெரிய கை, அங்க மிகப்பெரிய கை. பாருங்க கண்டிப்பா பிடிக்கும். இதுல இன்னொரு மாடல்ல அந்த சதையை மட்டும் அறுத்து வச்சுட்டு அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் மெடிசன் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. ரொம்ப ரசிச்சு பாத்துருக்கீங்களே பழைய அத்தாடி. இல்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்து சரியா புரியல ப்ரோ. மறுபடியும் சரி கொலையா இருந்தாலும் கிடையாது பாப்போம். சரி சரி மறுபடியும் ஓகே முத்து, நீங்க அமெரிக்கன் பியூட்டின்னு ஒரு படம் சொன்ன, அது பாத்தீங்களான்னு தெரியல. இல்ல பிரகாசனை கழுவி ஊத்திட்டாரு. அப்படியா? அந்த வில்லனா வராருல, அவர் தான் ஹீரோ அமெரிக்கன் பியூட்டில. அந்த மொட்டை தலைனா? ஆமா, கெவின் ஸ்பேசி அவர் பேரு, அவர் தான் ஹீரோ. ரொம்ப பயங்கர அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்க்கலாம். பிரகாஷன் அது ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு, செம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ சிரிக்கிறாரு பாருங்க. சரி ஓகே ப்ரோ, இந்த பிராட் பிட்டும் மோனிகா பெல்லூசி எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்வப்படாத தலைவா, ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓப்பனா கேளுங்க, மோனிகா பெல்லூசி வேற ஏதாவது படம் நடிச்சிருக்காங்களான்னு கேளுங்க. அவருக்கு நிறைய லிஸ்ட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வேற ஏதாவது படம் அது மாதிரி வேணும்னா நிறைய சஜஷன் பண்ணுவாரு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவர் சொல்ற எல்லா படத்தையும் பாத்துறாங்க நம்பி அது செலக்டிவா நீங்க டக்குனு இதுதான் வேணும் அதுக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டுருவாரு. இன்னொரு படமும் மோனிகா பெல்லூசி வேணும்னா ஸ்பெக்டர் இருக்குல்ல, அதாவது நான் வந்து எனக்கு பிராட் பிட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிராட் பிட் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க எனக்கு பிடிச்ச நடிகை எனக்கு இங்க வந்து விஜய் அனுஷ்கா இன்னொரு படம் சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணுவேன். புரியுது. அது மாதிரி பிராட் பிட்டும் மோனிகா பெல்லூசி எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா ஞாபகம் இல்ல. ஆனா பிராட் பிட் மட்டும் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் ஒரு படம் இருக்கு, அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல ஆக்ஷன் படம், நல்ல ஃபுல் ப்ளோன் ஆக்ஷன். ஆமா, இப்ப இது சொன்னாங்கல்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித், எனக்கு ரொம்ப ஆசை அந்த படம் தமிழ்ல யாராவது. அந்த படம் ஃபன்னா இருக்கும், ஃபன் மேக்ஸா இருக்கும். நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதுவும் அவரோட கெரியர் பெஸ்ட் ஃபிலிம், கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். இதுவும் நீங்க பாத்துட்டீங்க போல, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். இதெல்லாம் நீங்க முடிச்சீங்கன்னா கொஞ்சம் பழைய கையா போகும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் இருக்கு, 3.25 மணி நேரம் அந்த படம். அந்த படம் நீங்க தனியா உட்காந்து பாக்கணும். ராபர்ட் டினிரோ படம். அமெரிக்காவுடைய அந்த கேங்ஸ்டர், அங்க இருக்கக்கூடிய மாஃபியா எப்படி ரைஸ் ஆச்சு அப்படின்றத 3.25 மணி நேரம் எடுத்திருப்பாங்க ப்ரோ. அந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு கதையை அஜித் சாருக்கு அல்போன்ஸ் புத்திரன் எழுதி வச்சிருந்தாங்க ஏகேக்கு. அதே மாதிரி ஒரு கதையை நானும் நிறைய பண்ணு ரொம்ப ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படம் நீங்க ட்ரை பண்ணுங்க. கேங்ஸ்டர் படம் கேட்டீங்கன்னா நான் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பேன், ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். சொல்லுங்க தெரியுமா? ரொம்ப நாளா ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? அது உண்மையாலுமே பார்க்க தலைவா, தப்பு தான், என் தப்பு தான். ஆமா, பாத்துறேன். இல்ல இப்ப இன்னொரு படம் சொல்றேன். இப்ப நீங்க எப்படி இவங்க மோனிகா பெல்லூசிக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அவங்க எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி சல்மா ஹயக்னா அதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்களோட ஒரு ஐஸ்லாண்ட்ல மாட்டிக்குவாங்க. என்ன படம்?
அதுல அது அவங்க இல்ல, நீங்க சொல்றது தி ஐஸ்லாண்ட் படம் தான். அதுல வர்றது அவங்க இல்ல. நீங்க என்ன படம் சொல்றீங்க தெரியும். நான் இப்ப சொல்றது வேற படம். லோன்லி ஹார்ட்ஸ்னு ஒரு ட்ரூ கிரைம் டிராமா. உண்மையிலே இந்த படம் உங்களை பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். கிளைமேக்ஸ்லாம் லோன்லி ஹார்ட்ஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. அடல்ட் எக்கச்சக்கமா இருக்கும். அடல்ட் சீன் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், மீதியெல்லாம் தமிழ்லயே வரும். அப்படியே டப் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா. த லோன்லி ஹார்ட்ஸ். ப்ரோ லோன்லி ஹார்ட்ஸ். விஷால் ப்ரோ ஆமா மாவீரன் ப்ரோ, அன்னைக்கு நீங்க பேசுனீங்கல்ல, நீங்களும் இது ஜாக்கி சார் ஆமா யாரோ Pretty கூப்பிட்டாங்க Woman. விஷால், சொல்லுங்க. இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு ஜாக்கி சான் மட்டும் ஒரு 2 மூவி படத்தோட டைட்டில் தெரியல. எனக்கு Okay. மூவி மட்டும் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க அது 2 மட்டும் என்ன மூவி உங்களுக்கு தெரியுமா? கதை மட்டும் சொல்லுங்க. ஒரு மூவி வந்து ஜாக்கி சான் செத்துருவாரு ப்ரோ, ஒரு குழந்தையை காப்பாத்துறது. ஏதோ டாலரை வச்சு அந்த டக்ஸிடோ ஜாக்கி சான் டக்ஸிடோ த மெடாலியன். மெடாலியன் இல்ல ப்ரோ, த மெடாலியன் மெடாலியன். மந்திரக்கல் வச்சு. த ஆமா மெடாலியன். ஆமா 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 மந்திரக்கல் வச்சிருக்கோம் அந்த படம். மெடாலியன். இன்னொரு படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா காலத்து கதையை The வந்து Myth. ரியல் லைஃப் நடக்கிற The மாதிரி இருக்கும். த மித். The Myth. அதோட பார்ட் 2 தான் இப்போ வந்துச்சு ரீசெண்டா. The Myth எல்லாம் சைல்ட்ஹுட் ஃபேவரட்டுங்க. இப்ப அந்த படம் எப்படி இருக்கும்னா எனக்கு தெரியல. சின்ன வயசுல பாக்குறப்ப ஜாக்கி அடிக்க போய் அவனை குத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல, நாங்க சின்ன வயசுல அந்த டிவிடி காலத்துல என் வீடு சாட்டர்டே ஆனா தேட்டர் மாதிரி அந்த ஒரு படத்தை வார வாரம் போட்டு பார்த்துருவோம். அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. அப்படி வாங்க இப்ப வலிக்கு. அதை பார்த்தா ஆமா கொஞ்சம் கிரிஞ்சா ஆமா இருக்கு. ரொம்ப ஆனா அப்ப கிரிஞ்சுங்க. ரிப்பீட்ல பார்த்து சிரிச்சிட்டு ஆமா. இருப்போம். அப்புறம் இவர் சலாமா ஹைக்குன்னு சொன்னார்ல, நான் ஒண்ணுமே சொல்லல. மேஜிக் மைக்னு ஒரு படம். அந்த படத்தெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்ல, அது ஒர்த்தான படமே கிடையாது. மேஜிக் மைக் டான்ஸ் வீடியோ அப்படின்ட்டு யூடியூப்ல போடுங்க, என்ஜாய். நாளைக்கு வந்து எல்லாரும் டைப் பண்ணுங்கப்பா, ஓகேயா? ஆக்சுவலா ப்ரோ நான் ஸ்பீக்கர் கேட்டு வந்ததே சல்மா தேவி. யாரு யார் நம்ம மாவீரன் குடிக்கிறவா? வாங்க வாங்க. ஆமா தலைவர், மோனிகா பத்தி பேசுங்க, சல்மா பத்தி பேசுங்க, ஸ்பீக்கர் கேட்டு வந்த கரெக்டா மாவீரன் சொல்லிட்டாரு. சல்மாவை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? ப்ரோ அவங்களுக்கு டெஸ்டராக ஒன்று இருக்கும் ப்ரோ, தமிழ்நாடு வந்த படம் ஆக்ஷன் தான் அது. ஆக்ஷன்னா இந்த மாதிரி அது நல்லா பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஆக்ஷன் ப்ரோ. நீ எப்போ பார்த்தாலும் அப்படியே இந்த வேலைக்கு ஆகுது ப்ரோ. இல்லங்க. ஆக்ஷன் நீங்க தான் சொன்னீங்க, சல்மா படம் ஆக்ஷன்ட்டீங்க. திடீர்னு நமக்கு அப்படி தோணுமா தோணாது, அதனால கேட்டேன் தலைவா. அந்த ரெண்டு ஆக்ஷனும் ப்ரோ. கில் பில். Kill action. நீங்க சொல்றது நம்ம டெட்பூலும் நிக் ஃபியூரியும் வச்சிருப்பாங்க அந்த படம் தான் சொல்றீங்க. அந்த இவங்களோட ஏங்க அப்படிலாம் தெரியாதுங்க என் தலைவன் அஸ்மத்துக்கு. சல்மா மோனிகா அப்படி வாங்க, அப்படி சொல்லுங்க புரியுற மாதிரி. சல்மா ப்ரோ இவங்க அந்த நிக் ஃபியூரி இருக்காங்கல்ல, நம்ம சாமுவல் ஜாக்சன் அவருக்கு ஒய்ஃபா இருப்பாங்க, ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க இவங்கள. அந்த படத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது கூகுள்ல டைப் பண்ணி நல்லா ஆக்ஷன் எல்லாம் அவங்க பிடிச்சி ஜெயில பிடிச்சி இது போவாங்க. இல்ல தலைவர், இதெல்லாம் சின்ன வயசுல பார்த்து தலைவர் அவங்களெல்லாம் நம்ம அந்த டைம்ல கதையை அவங்க சொல்லுவோம். எல்லாரும் இந்த தூள் பட விவேக் எல்லாரும் என்ன பண்றது? இல்ல எல்லாரும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மார்வல் படத்துல தேட்டருக்கு அப்படியே வேற மாதிரி வைவா போனது வந்து தி எட்டர்னல்ஸ் படம். ஆஞ்சலினா ஜோலி, சல்மா ஹைக் அவங்களுக்காக போன படம் தி எட்டர்னல்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆயிடுச்சு எட்டர்னல். ஆமா, படமா முக்கியம். எல்லாரும் அப்படியே வரீங்களே, இதுல என்ன ஒன்று சொல்றது, நீ அதுலயே இருக்க அப்படின்ட்டு. விஷால் ப்ரோ, நீங்க எனக்கு ஒரு மூவி சஜஸ்ட் பண்ணீங்களா 1958ல வந்ததுன்னு ஏதோ ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. டயல் எம் ஃபார் மர்டர் ப்ரோ படம் பேரு. டயல் எம் ஃபார் மர்டர். ஓகே ஓகே. ஆமா. நீங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு மூவி அதை பாத்துருக்கீங்களா? Obviously bro, நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டால 100 days 100 movies சேலஞ்ச் போட்டேன் ப்ரோ. 100 நாளைக்கு ஒரு நாள் கூட கேப் இல்லாம 100 நாளைக்கு 100 படம் சஜஸ்ட் பண்ணேன். அதுல நான் வந்துட்டு இந்த படத்தை 100வது நாள் தான் சொல்லணும்னு வெயிட் பண்ணி 100வது நாள் சொன்ன படம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் ட்ராஜடியா இந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மனுஷன் அவர்தான் டைரக்டரும் தெரிஞ்சிருக்கும். நல்ல டைரக்டர், அவர்தான் சூப்பர் டைரக்டர். டைரக்டர். ஒரு சார்லி சாப்ளின் ஆமா படம் ஆமா. இப்ப அந்த ஃபீல்ல தான் அவர் பண்ணிருப்பாரு. டபுள் ஆக்ஷன்ல ஒண்ணு எடுத்திருப்பாரு. ஆமா. அவர் வந்துட்டு அவர் யாருன்னா அவரு வயசா அது கல்யாணம் பினோக்கியோன்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. பார்த்திருப்போம் தமிழ் டப்பிங்ல சன் டிவில. பினோக்கியோன்னு ஒரு படம் பார்த்திருப்போம். மூக்கு பெருசா இருக்குமே, இந்த கிறிஸ்துமஸ் இதுல வேலை பார்ப்பாங்க நிறைய இந்த சின்ன சின்ன பேரு. அதுல அந்த படம்லாம் நடிச்சவர் தான் அவர். அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பார்த்துட்டு எல்லாரும் லைஃப்ல ஒரு வாட்டி பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு படம். அதாவது ஏன்னா அவ்வளவு பெரிய ட்ராஜடி, அந்த மனுஷன் அந்த லைஃப் அவர் ட்ரீட் பண்ற விதம் இருக்குல்ல, அதான் கதை டைட்டில் படமே. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு படம்.
அந்த படம் நான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. அப்புறம் நீங்க வந்துட்டு டயல் ஃபார் மர்டர் முடிச்சீங்கன்னா அப்புறம் நம்ம ஆண்டவரோட படம் பல படம் இருக்கு. ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் படம். அந்த படம் தான் த்ரில்லர்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கு தமிழ் சினிமாலாம் எல்லாத்தையும் இப்படி எடுத்துருக்கீங்களா அப்படின்ற ஒரு கோவமே வரும். பார்ப்போம், ஒரு நாள் சொல்றேன். விஷால் ப்ரோ இவரு பிரகாஷ் சொன்னது வெளியில படமா அது அருவி இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா மலையனா படத்துல வர பையன் தனியா ஒரு படம் எடுத்திருப்பான், அதுவும் மறுபடியும் சம்பவம் அவர் மாநில சொன்னாரு. அந்த படத்தை கண்டுபிடிச்சு பாருங்க, அவருக்கு டைட்டில் தெரியாது. ஓகே. இல்ல நேத்து கூட மணிகண்டன் இன்டர்வியூல ஒரு படம் சொல்லியிருந்தாரு, அதை நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸ்பிரிங்ஸ் ஆஃப் சம்மர் அப்படின்ற ஒரு படமா, மஜித்தி படமா. ஒரு வீட்டுல வந்துட்டு டிவி வாங்க கஷ்டப்படுறாங்களா, டிவி அந்த குடும்பம் வாங்குச்சா இல்லையா, இதுதான் கதையா. ஆஹா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது இப்ப நீங்க செருப்பால அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த மாயா மாதிரியே சில்வர் சாக்ஸ் பாக்கல. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான படம்லாம் சிலது பார்க்காம இருக்கு தலைவா, ஏன்னு தெரியல. ஒரு செருப்புக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா அந்த படம் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க, பயங்கர இன்ஸ்பயர், கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வரும்னாங்க சில பேரு, பயங்கரமா இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம ப்ளூ சட்டை மாறினே அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருப்பாரு அந்த படத்துல. போடுவாருங்க சாமருங்க. நீ மஜித் படம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வித்தியாசமா இருக்கும். ஆமா சொல்லிருக்காங்க, நல்ல டைரக்டர், சூப்பர் டைரக்டர் அப்படின்ட்டு. இது என்ன ஹைலைட்னா காமிச்சிருப்பாரு. ஆமா, அவரு வந்துட்டு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணிருக்காரு, அதுவே பெரிய ஆச்சரியம். நம்ம யார் மாலிக் அம்மாவை வச்சு இன்டு த கிளவுட்ஸா படம் பேர் எனக்கு பாக்குறேன், அந்த படம் நான் பாக்கல. ஆமா, நானும் அதுவும் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சம்பந்தமே இல்லை, என்ன மாலிக் அம்மாவை எப்படி அவர் கேஸ்ட் பண்ணாரு, ஏன்னா அவரு ரொம்ப இன்டர்நேஷனலி ஒரு பெரிய டைரக்டர் அவரு. இது என்ன தெரியுமா இன்னொன்னு, அதை பார்த்துட்டு ரஜித் தங்கலாம் பண்ணிருப்பாரு. ஆமா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச இந்தியன் பிலிம் கொட்டுக்காளியும் கூழாங்கல்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் பார்த்துட்டு PS வினோத்ராஜ் பேசியிருக்காரு. பெரிய மூமெண்ட் தான் ப்ரோ, பெரிய மூமெண்ட். தம்பி ப்ரோ சொல்லுவாரு, காதல விழுகிற மாதிரி சொல்லு அப்படின்னு. இல்ல சொல்லுங்க. படம் வரமாட்டேங்குது கூகுள், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. லோன்லி ஹார்ட்ஸா? ஆமா ப்ரோ, லோன்லி ஹார்ட்ஸ். எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட இதயங்கள். ஓகே தலைவா, மிஷ்கினோட ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தை யார் பார்க்காம இருப்பா? இப்போ எதிர்பாராத வந்து ரெண்டு அப்டேட் அப்படின்னா, இந்த இம்ரான் 2 வந்து 26ஆம் தேதி வருங்கிறத போட்டிருந்தது. இன்னொன்று என்ன, படம் வந்து ஏற்கனவே வந்து 3 பாகமா வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் மட்டும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பத்தியில கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு. படம் 3 பார்ட்டா, 2வது பார்ட் இப்போ வரப்போகுது மார்ச் 27. அதுக்கப்புறம் 3வது பார்ட் எடுப்பாங்க. 3 பார்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமா, சூப்பர். ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு பேச முடிச்சுக்கோ, இதோட விஷயத்தை நம்ம நாளைக்கு பேசுவோமா? குட் நைட். ஓகே, குட் நைட், பாய். நாளைக்கு ஏதாவது இன்னும் பயங்கரமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பேசுவோம். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா? சரி, 9 மணிக்கு இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன அது வரைக்கும் பேசுவீங்க. ஓகே, குட் நைட், பாய். Bye.